श्रीशैलेशदिव्यापात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तचित्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपत्ति माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्गिरियुगलं प्रणमाहि मूर्धना भूतं चरस्य मखताब्दीयभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकार यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविगतविषयान्तरच्चटारे उपनिषदामुखमाणमात्रभोगका अभिषगुणवता तथैकशेषी मधुरकविर्जये ममाविरस्तु வேரம் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூடி ஏரியங்கள் வாழ்வானிர்வேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் இன்று தொட்டும் எடுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாடத் திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினேன். இந்த பாசுரமானது சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணினை சேர்த்தாமலே அனுகிரகித்த 6வது பாசுரம். நம்மாழ்வாரையே தீபமாக கொண்டார். நம்மாழ்வார் தவிர மற்றொன்று கணிசிக்க மாட்டேன் என்கிற நிலையிலே இருந்தார். அதுவும் இன்றைக்கு முக்கியமான தினம். 5 கருட சேவை இன்னைக்கு ஆச்சரியமா கண்டருளுகிறார் நவதிருப்பதி எம்பெருமானும். அப்படி இருக்க செய்தியும் நம்மாழ்வார் நிற்கக்கூடிய அங்கு நிலையை அவர் ஆழ்வாரை சேவிக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் அவருடைய அந்த நிற்கக்கூடிய நிலையே இருக்கும். ஆழ்வாரை தவிர மற்றொன்று பெருமாளுடைய கண்ணில் படப்படாது என்கிற நிலையில தான் அவர் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் இன்று முதலே எனக்கு கிடைத்தது. என்ன கிடைத்தது? எனக்கு காண்பினேன்னா நீங்களே பிரத்யட்சமா பார்க்கலாம். நேரா ஊகித்து தெரிந்து கொள்ள வேண்டாம், நேராவே பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா நின்று தன்புகள் ஏத்த அருளினான். நின்று தன்புகள் ஏத்த அருளினான்னா அவருடைய புகழை என்னுடைய மனதில் ஏற்றினான் என்று சொல்வதை காட்டிலும் அந்த புகழானது 8 திக்கிலும் பரவக்கூடிய ஒரு தன்மையிலேயே ஏற்றினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். நின்று தன் புகழ் ஏத்தருளான்னா இங்கிருந்து வைகுண்டம் போகிறோம். சிவகுண்டம் போன பிறகு அங்கு பகவானுக்கு தான் கைங்கரியம். இங்கு ஆச்சாரர்களுக்கான கைங்கரியம் அடிக்கலாம், அங்கு பகவானுக்கு கைங்கரியம் எந்த நிலையில சிலர் இருப்பா இல்லையா, அங்கேயும் அதே அதே நம்மாழ்வாருக்குத்தான் கைங்கரியம். அதைத்தான் தெரிவிக்கிறேன். நின்று தன்புகள் ஏத்த அருளினாங்க. அங்க சென்றாலும் நம்மாழ்வாரை தேடுவார், அங்கே இருக்காரு. உடனே கண்டுபிடிச்சு அவரை கைங்கரியம் பண்ணுவார். நின்று தன்புகள் ஏத்த அருளினான் தெரிவித்தார். குன்றமாட திருக்குறள் எப்படி சுவாமி? இன்று தொற்றும் எடுமையும் எம்பிரான். சரி, இன்னைக்கு இருக்கார் சுவாமி, அன்னைக்கு அவர் இருக்கிறவர் உனக்கு உன்னுடைய நிலையெல்லாம் தூக்குறார். அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அப்படி இல்லை, மேலுள்ள காலம் பரியந்தம், எல்லா காலம் பரிந்தான் யாவதாத்ம பாவினி சுவா, ஆத்மா இருக்கிற பரியந்தம் நம்மாழ்வார் புகழை ஏற்கக்கூடிய ஒரு தன்மையிலே எனக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற. அதனால்தான் இவருக்கு சத்ருகன் ஆழ்வார்ங்கிற பேரை கொடுக்கணும். நிச்சயமா சத்ருக்களை ஜெயித்தவர் நம்ம தினக்கு வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா பகவத் அனுபவம் என்ன, பகவானுடைய ஸ்தோத்திரம் என்ன, அந்த சத்ருவை ஜெயித்தவர். அப்ப பாகவத அபிமானம், ஆச்சார அபிமானம் அதிலே இருந்தவர் இல்லையா? அதனால்தான் இவருக்கு நிச்சய சத்ருன்னு தெரியலாம். நிச்சய சத்ருவை ஜெயித்தவர் கூட சொல்லலாம். அந்த நிலையில் இருக்கார். இதிலே ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிரதமம், பல்லவிதம், அதுக்கப்புறம் புஷ்பிதம்னு சொல்லுவார். இப்ப நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்னா, கடைசி வியாக்கியானமாக இருக்கக்கூடிய அடைய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
முதல் வியாக்கியானம் பெரியவாச்சான் அது அனுபவிக்க பெற்றோம். அடுத்த நஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். ஆனால் இந்த பாசுரத்திலே ஒரே ஒரு பந்தி நம்பில்லுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு இப்பொழுது அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பக்கம் 155வது பக்கம். இன்று தொட்டும் என் தோஷமே பச்சையாக கை கொண்ட இன்றைக்கும் மேலுள்ள காலங்களிலும் இன்று தொட்டும் எளிமையும் இப்போதைக்கு அங்கீகாரம் யாதொரும்படி இருக்கிறது. இதன் கீழாய்த்து மேலுள்ள காலமடைய அவர் என்னை விடாதபடி என்று தாத்பரியம். இவருடைய நியமனம் இருக்கபடி ஒரு தேச விஷயத்தாலே போராடும் ஆழ்வார் கீழே ஒதுங்கவராய்த்து இவர் மாதுள குலத்துக்கு போன ஸ்ரீ பரதாழ்வானை பின் சென்று சத்ருக்ர ஆழ்வானை போலே இவரும் நித்திய சத்ருக்ரரே திருக்குறூர் நம்பிக்கை அன்பனாகையால் பிரீத்தி புரஸ்காரமா இருக்கிற நம்ம முன்னாடி ஒண்ணு பார்த்திருக்கோம். என்னவென்றால் கச்சதா மாதுளகுலம் பரதேன ததா அனககா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கரகான்னு இந்த வாக்கியம். இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம். சத்ருக்கன் எப்படி பரதாழ்வானை எல்லா தெய்வமாக கொண்டிருந்தானோ ராம பக்தி அவனுக்கு சத்ருன்னு. அதன் எக்ஸாம்பிள் எடுத்து பூர்ணமா எல்லா வியாக்கியாத்தாலும் அந்த ஸ்லோகத்தை எடுத்து அதுக்கு தகுந்தாப்பல வியாக்கியம் அனுகரித்தார். இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா நீதகா பிரீத்தி புரஸ்குரதகான்னு இல்லையா, நீதகா பிரீத்திகிற பிரீத்தியோடு சென்றான் பரதன் தன்னுடைய யார் வீட்டுக்கு தன்னுடைய மாபாவனை கேட்க அந்த வீட்டுக்கு செல்லும் போது அதாவது உஜாதத்தின் பேரு. அங்க செல்லும் போது கேகய தேசத்துக்கு அங்க செல்லும் போது அந்த பரதோடு சத்ருகன் பின் சென்றான். அதத்தான் கச்சதா மாதுளகுலம் பரதேன ததா அனககா சத்ருகுணகா நித்திய சத்ருகுணகா நீதகா பிரீத்தி புரஸ்குரதகா பிரீத்தி உந்தப்பட்டு பின்னால் சென்றான். இப்ப இவர் சத்ருக்னன் பரதன் பின்னே போனாற் போலே நம்மாழ்வார் சீவை குண்டம் போனாலும் மதுரகவி ஆழ்வார் பிரீத்தி உந்தப்பாவார்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அந்த ராமாயண ஸ்லோகத்துல பிரீத்தி புரஸ்கரத்துக்கான பிரீத்தி சப்தம் இருக்கு, இதுல பிரீத்தி சப்தம் இருக்கா? இவருக்கு பிரீத்தி இருந்ததா, பிரீத்தி சப்தம் இருந்ததான் கேட்டுக்கொண்டு அதற்குத்தான் முன்பாசனம் திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய். திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் இருக்கு இல்லையா, அந்த அன்பனாய் சப்தம் தான் பிரீத்தி புரஸ்கரதா. அங்கு பிரீத்தி புரஸ்கரதா இது சம்ஸ்கிருதம், அன்பனாய் என்கிற சப்தம் இது திராவிடம், வடமொழியும் தென்மொழியும் வச்சுக்க வேண்டியதான். இது சொல்ல வந்து அந்த பிரீத்தி புரஸ்கரதா. அதனால இப்ப என்ன தெரிவிக்கிறதுனா அடியேன் பெற்ற நன்மையோ அடியேன் அதே போல அடியேன் பெற்ற நன்மையோ அடியேன் வைகுண்டத்துக்கு போனாலோ அடியேன் சதிர்த்ததோ எதுவா இருந்தாலும் சரி, எதுவா சொன்னேன் அன்பு தூண்டத்தான் பண்ணேன். அப்படிப்பட்ட அன்பு தூண்ட பண்ணும்போது இப்ப நம்மாழ்வார் திருவடியே அன்பு பூண்டவன் மதுரகவியாளர். அந்த அன்பினாலே பெருமாள் திருவடிக்கு மாறாமல் ஆழ்வார் திருவடிகளே இருக்கிறான் அர்த்தம். அதுதான் இன்று தொற்றும் எழுமையும் என்கிறான் நின்று தன்புகள் ஏற்றருளினான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வா. என்னன்னா சொத்து நின்று தன்புகள் இன்று தொட்டும் எழுமையும் என்கிறான் நின்று தன்புகள் ஏற்றருளினான் இருக்கு இல்லையா. என்ன சுவாமி அப்ப குண்டமான திருக்குறுகோணமே மேல பாசனம். இப்ப ஒரு சொத்து ஒருத்தட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சொத்து ஏதோ ஒரு வண்டி வாங்கியிருக்கா, அந்த வண்டி வாங்கினது அது வந்து செகண்ட் ஹேண்டா வாங்கினான், பழைய வண்டி, புது வண்டி கிடையாது. அந்த அளவுக்கு கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் தன்னுடைய சொத்து தான் அந்த வண்டி. அந்த வண்டியை நல்லா பாதுகாப்பார், அந்த வண்டி உயர்த்தின்னு சொல்லுவார். அந்த வண்டிக்கு யாராவது ஏதாவது குற்றம் குறைச்சானா ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்வார். யாரோ ஒருத்தர் புது வண்டி வாங்கிட்டு வந்தனே சுவாமி உங்க வண்டியெல்லாம் அவ்வளவு தரம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவு நல்லா இருக்குண்ணா அப்படிலாம் ஒண்ணு, இந்த வண்டி எவ்வளவு தரம் ரொம்ப ராசியா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி சொன்ன காரணம் என்ன? சொத்து. தன் சொத்து எத்தனை குற்றம் இருக்கக்கூடிய சொத்தா இருந்தாலும் அந்த சொத்தை விட்டு கொடுக்காமல் பேசுறா இல்லையா. அதே போல இப்ப மதுரகவி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா ஆழ்வாருடைய சொத்து, ஆழ்வாருடைய சொத்து இல்லைன்னா என்கிட்ட எத்தனை குற்றம் இருக்கு, இந்த குற்றத்தை பார்ப்பாருன்னா பார்க்க மாட்டார். அப்ப தன்னுடைய சொத்தா நடித்து கொண்டு இத்தனை குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை பார்க்க போவது கிடையாது. அதைத்தான் மதுரகவியார் நம்மாழ்வார் பார்த்து எம்பிரான் எழுமையும் எம்பிரான் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான்னா. சரி சுவாமி எம்பிரான்னு பாடினான்னா இந்த பாசுரம் எல்லாம் எப்படி, இந்த சப்தம் எல்லாம் எப்படி அவருக்கு வந்திருக்கு?
இன்று தொற்றும் எழுமையும் எம்பிரான். இப்ப பாக்குறேன். இப்ப அதே 155ஆம் பக்கத்துல வியாக்கியானம். எம்பிரான் 2ஆம் பத்தி. எம்பிரான் எனக்கு சுவாமியானவர் சுவாமியான சொத்தை குற்றம் கண்டு இகழுமோ எம்பிரானை எந்த தந்தைக்கும் தம்பிரான் என்று ஆழ்வார் பகவத் விஷயத்திலே சொல்ல கேட்டு போந்த வாசனையாக தானும் எம்பிரான் என்கிறார். ஆழ்வாருடைய கருணை செலுத்தாங்க 11 பாசுரங்களும் நம்மாழ்வாருடைய சப்தங்கள் திருவாழ்வில் எங்கெங்க வந்ததோ அதே சப்தத்தை அதே அக்ஷரத்தை அதே நிலையை எடுத்து இவர் கையாண்டிருக்கார் மதுரகவியாழ்வார். இந்த விஷயத்துல முதல்ல அவதாரிகை அதுக்கப்புறம் கருணை செலுத்தான் முதல் பாசுரம் பார்க்கச்சே தம்பிரான் படின்னு ஒரு வியாக்கியானம் பார்த்தோம். அந்த தம்பிரான் படி வியாக்கியானத்துல கிட்டத்தட்ட 25 இடங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்ப சுவாமி நம்மாழ்வார் என்னென்ன சொற்கள் உபயோகப்படுத்தினாரோ அதே சொற்களையே சுவாமி மதுரகவியார் உபயோகப்படுத்தியிருக்காருன்னு அங்க பார்த்தோம் இல்லையா. அவர் பெருமாள் விஷயத்துல பாடினார், இவர் ஆழ்வார் விஷயத்துல பாடினார். சொல்லி சொன்ன அவங்க அப்ப எம்பிரான்கிற சப்தம் எங்க இருக்கு? ஆச்சரியமான பாசுரம். முதல் 10 திருவாய்மொழி 3வது பாசுரம். எம்பிரானை எந்த தந்தைக்கும் தம்பிரானை தந்தாமரை கண்ணனை கொம்புராவு முன்னேறிடை வாரனை எம்பிரானை தொழால் மடநெஞ்சமேன்னு பாசுரம். இப்ப பெருமாளை எம்பிரான்னு சுவாமி நம்மாழ்வார் பாடினார். நம்மாழ்வாரை இப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை எம்பிரான் பாடுறார். இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றமென்ன இகழ்விலன். இதில் எண்ணெய் இகழ்விலன். அப்ப எண்ணெய் இகழ்கிற இந்த மூணு இடத்தில் தன்னை பற்றி பிரஸ்தாபம் இருக்கு. எண்ணெய் இகழ்விலன் என்ன சுவாமி எண்ணெய் இகழ்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு இடத்துல தன்னை பற்றி பிரஸ்தாபம் கிடையாது. ஆனால் கீழே நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னனை நம்பினேன் மடவாரிய முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகோன் நம்பி கண்பனா அடியே சதித்தேன் என்றேன் கீழே. இங்க இன்று தொற்றும் எளிமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏத்தருளேன் இங்க பாடியிருக்கா இல்லையா. அப்ப கீழேயும் தான் சொல்லியிருக்கார். நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியம் முன்னலாம் செம்பன் மாட திருக்குறுகூன் நம்பி கண்பனால் அடியேன் அங்கேயும் தான் சொல்லியிருக்கார். அதே போல இங்கே என்ன சொன்ன இன்று தொற்றும் எளிமையும் எம்பிரான் எம்பிரான் எம்பிரான்ங்கிற சப்தம் அப்ப இருக்கச்சதே எம்பிரான் எனக்கு உபகாரம் பண்ணினான் ஏற்கச்சதே. மறுபடியும் என்ன என்று தன் புகழ் ஏற்றருளினான் அப்படின்னு மறுபடியும் எனக்குன்னு தனியா சொல்லியிருக்கார் பாருங்க. குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே. ஏன்னா சில சப்தங்கள்லாம் 2வது தடவை போடப்படாது. ஒரு விஷயம் சொல்றேன். வராக சுவாமி உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னேன். வராக சுவாமி உள்ளே வந்தார்னு வராக சுவாமி உள்ளே வந்தார், வராக சுவாமி உட்கார்ந்தார், வராக சுவாமி கேட்டு இருக்கார், வராக சுவாமி இருந்து கிளம்ப போறார் சொல்லிட்டே இருப்பேனா. வந்தார், உட்கார்ந்தார், கேட்கிறார், அதுக்கு மேல வராக சுவாமி சப்தத்தை இடமாட்டோம். 2வது தடவை விட்டோம்னா அது சரியான ஒரு சப்தமாக தமிழ் பாஷையில அது எடுத்துக்கொள்ளப்படாது. எல்லாத்திலுமே உண்டு. அப்படி இருக்கச்சது இவர் எதுக்காக மறுபடியும் எனக்குன்னு போட்டு இருக்காரு. இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏத்தருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னைன்னு போடுறா இல்லையா. அப்ப அதே போல எம்பிரான்னா எனக்கு எம்பிரான்னு சொன்னா எனக்கு பிரான் அர்த்தம் வந்துடுது. ஆனா எதுக்கு மறுபடியும் எனக்கு பிரான் 2 எனக்கு வருது. அங்க ஒரு எனக்கு தான் இருக்கு. என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன்றச்ச அப்ப இன்னொரு தடவை போடணுமா தேவையில்லையா. அப்ப என்ன பண்ணிருக்கோம் எம்பிரான் அப்படின்னு சொல்லித்தாலே போறோமான மறுபடியும் என்னே போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல இன்னொன்னு என்னன்னா எனக்கு பிரான் அப்படின்னு சொன்னா போறோம். இவர் என்ன சொல்றாரு எனக்கு பிரான் சொல்லணுமா. எனக்கு எம்பிரான்னு சொன்னா அதாவது இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் அப்படின்னா மேலுள்ள காலம் பரியந்தம் அப்படின்னு. அப்ப எனக்கு எம்பிரான். ஆனா இப்ப பாட்டு எப்படி தெரியுமா இருக்கு. இன்று தொட்டும் எளிமையும் எனக்கு எம்பிரான் போட்டாப்பால் இருக்கு. இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் இந்த பாட்டு எனக்கு எம்பிரான் போட்டா போல இருக்கு. ஏன் சுவாமி அந்த மாதிரி ஏன் போடணுமா? எனக்கு எம்பிரான்னு போடணுமான்னா ஆனால் எனக்கு பிரான்னு சொல்லணுமா. அப்ப எனக்கு எம்பிரான்னா இன்று தொட்டும் எம்பிரான் மேலுள்ள காலம் பரியந்தம். இன்று தொட்டும் எளிமையும் எனக்கு எம்பிரான் போட்டா என்ன ஆகும்? போட வேண்டாம் சுவாமி. இன்று தொடக்கமாக
மேலுள்ள காலமாக அடியேனுக்கு அடியேனுக்கு உபகாரகன் அப்படின்னு 2 தடவை வருது. அடியேனுக்கு அடியேனுக்கு உபகாரம் 2 தடவை வருது. இது எதுக்கு சுவாமின்னா 2 தடவைனா மற்ற பேர்லாம் எனக்கு உபகாரம் என்று சொல்வா. ஆனா அவளும் ஒரு தடவை சொல்ல எனக்கு உபகாரம் பண்ணிருக்கா சொல்றா இல்லையா? எனக்குன்னு ஒரு தடவை தான் போடுவா. ஆனா இவர் 2 தடவை போட்டிருக்காரு. எனக்குன்னு. அப்ப ஒரு தடவை சொல்லிட்டா. அப்ப ஒரு தடவை சொல்லிட்டேன்னா அடியேனுக்கு உபகாரம்னு சொன்னா அப்ப எல்லாருக்கும் உபகாரம் அப்படின்னு போலத்தான் எனக்கு இருக்கும். என்ன பாருங்க, அடியேனுக்கு உபகாரம் பண்ணினான்னு அப்படின்னா எல்லாருக்கும் உபகாரம் எப்படி பண்ணினாரோ அதே போலதான் எனக்கும் உபகாரம் பண்ணா போல இருக்கும். ஆனா உபகாரம் பண்ணுவதென்று பெருமாள் திருவடியில கொண்டு போய் சேர்ப்பதுதான் உபகாரம். ஆனா இப்ப எனக்கு யாரு உபகாரம் பண்ணார்? நம்மாழ்வாரனுக்கு உபகாரம் என்னன்னா அப்ப எம்பிராந்தன. அதனால்தான் அடியேன் அவர் வைபவத்தை நன்னா தெரிஞ்சு கொண்டேன் இல்லையா? அந்த தெரிஞ்சு கொண்டபடியாலே இது சாமானிய உபகாரம், பெருமாள் உபகாரம் பண்ணது கிடையாது. ஆனா பெருமாள் பண்ணது சாமானியமான உபகாரம். ஆனா எனக்கு விசேஷமான உபகாரம் நம்மாழ்வார் பண்ணபடியாலே அடியேனுக்கு அடியேனுக்கு எனக்கு எனக்குன்னு 2 தடவை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருக்கு. ஏன்னா அவர் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்குமே பொதுவான, ஆனா அது விசேஷ உபகாரம் இல்லையா? அதனால 2 தடவை பண்ணேன்னு ஆரம்பிச்சார். ஆக இதைத்தான் தெரியல. ஆக இது முதல் கண்ணுக்கு அர்த்தம். அப்ப 2வது இது முதல் அர்த்தம். 2வது இன்று தொட்டும் எளிமையம் எம்பிரான் அடியேனுக்கு எம்பிரான் என்று சொன்னா இங்க அடியேன் என்று ஏற்படுத்தினார்களா? இந்த அடிமைத்தனம் அங்கு போனாலும் மாறாதவருக்கு செய்தபடியாலே அடியேனுக்கு 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 2 தடவை போட்டிருக்க. முதல் அர்த்தம் என்ன பண்ணணும்? முதல் அர்த்தம் இதுக்கு என்ன ஏற்றம்னா முதல் அர்த்தம் என்ன? இல்ல பகவான் மற்ற பேர் உபகாரம் பண்ணா போல ஆழ்வார் உபகாரம் அல்ல, விசேஷமான உபகாரம். அதனால எனக்கு எனக்குன்னு 2 தடவை போட்டேன்னு ஒரு முதல் அர்த்தம் சொன்னார். 2வது அர்த்தம் இது அதோட ஒரு நிக்கல. 2வது அர்த்தம் இல்ல இங்க இருந்து சில பேர் கைங்கரியம் பண்ணி வரணும், இங்க ஆச்சாரிய கைங்கரியமே பண்றான்னு சொல்லுவோம். இங்க ஆச்சாரிய கைங்கரியமே பண்ணிட்டு இருந்தா கூட இங்க இருந்து கலந்து ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு அங்க பகவானுக்கு தான் கைங்கரியம், ஸ்ரீவைகுண்டம் தான் கைங்கரியம் பண்ணுவா இல்லையா? ஆனா எங்க ஆழ்வார் என்ன தெரியுமாம்னா அங்க போனாலும் மாறாத அளவுக்கு பண்ணணும். என்ன பண்ணார்? அங்க போனாலும் நம்மாழ்வாருக்கு தான் கைங்கரியம். இங்க இருக்கச்சே நம்மாழ்வார் கைங்கரியம், அங்க போன பிறகு ஸ்ரீவைகுண்டநாத கைங்கரியம் இல்ல. அது சாமானிய லோகத்தார் நடப்பது என்ன? இங்க இருக்கச்சு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பவர்கள் அங்க போன பிறகு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுவார். அந்த மாதிரி என்ன பண்ண வைக்காம என்ன பண்ணாரு? மறுபடியும் அதே நம்மாழ்வார் திருவடிகளுக்கே கைங்கரியம் பண்ண வைத்தாரனோ. அதனாலதான் அடியேனுக்கு அடியேனுக்கு பிரான் என்று 2 தடவை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப ஏன்னா சில பேர் என்ன பண்ணா அங்க போனவன பகவத் கைங்கரியத்து மாறிடுவா. இங்க ஆச்சாரிய கைங்கரியத்தோடு இருப்பா, அங்க போன பகவத் கைங்கரிய மாற்றானோ. ஆனா எனக்கு இந்த நம்மாழ்வார் பண்ண உபகாரம் எப்படிப்பட்ட உபகாரம்னா எம்பிரான் என்று சொல்லிக் கொடுத்தார் இல்லையா? எம்பிரான் என்று சொல்லிக் கொடுத்தபடியாலே அங்க போற பிறகும் என்னுடைய மனசு மாறாதபடி பண்ணிட்டார். அந்த அளவுக்கு என்ன உபகாரம் பண்ணார். உபகாரம் பண்ணபடியிலே அங்க போனவரும் நம்மாழ்வாருக்கு தான் அடியன் தாசன், ஸ்ரீவைகுண்டநாதன் அடியன் தாசன் அல்ல, நம்மாழ்வாருக்கு தான் தாசன். அப்ப பகவானுக்கு தாசனன்னு சொல்லாமல் அங்க போனாலும் நம்மாழ்வார்க்கு தான் தாசன்னு சொல்ல வச்சாரனோ. அதனால்தான் எனக்கு எம்பிரான் என்கிறவரு 2 தடவை போட்டார். அப்ப ஒரு தடவை போட்டது பகவானுக்கு நான் சொத்து, இன்னொரு தடவை போட்டது ஆழ்வாருக்கு நான் சொத்து. அதனால்தான் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் அப்படின்னு தெரிவித்தார் என்று. சரி, அப்ப சொத்துனா எப்ப சுவாமி? சர்வகாலமும் எழுமையும். எழுமைன்னா 7 ஜன்மம் தான் முன்னாடியே பார்த்தோம். மேலுள்ள காலம் பரியந்தம் இல்லையா? சர்வகாலம் ஆழ்வாரி சொத்து தான் அடிய நினைச்சார். இப்ப இந்த பாருங்க, இப்ப நான் மூல குற்றம் இந்த இடத்துல வைக்கிறார். என்னன்னா குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்று தொட்டும் எளிமையை பிம்பிரான் நின்று தன்போடு ஏத்தமிடான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி. இப்ப நான் நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்ட குற்றங்கள் தெரியுமா? குன்றம் போல குற்றம் வச்சுட்டு இருக்கேன். அப்பன்னா மலை போல இருக்குன்னு அர்த்தம். இந்த மதுரை கவியார் மலை போல குற்றத்தை வச்சிருக்கேன். அந்த குற்றத்தை ஆழ்வார் பார்த்தார். ஆனா அவர் பார்க்காம இருந்தா என்ன பாருங்க, அடியனுக்கு அவருடைய அனுகிரகம் கிடைச்சிருக்காது. அவர் பார்த்தபடியாலே அடியனுக்கு மதுரை கவியார் தெரிவிக்கிறார், அடியனுக்கு நம்மளுடைய அனுகிரகம் கிடைச்சு. ஏன்னா
குற்றம் இருக்கிறவர் என்று அவர் நெஞ்சில் பட்டாதான் அவர் சேர்க்கவே சேர்க்கிறார். இது முன்னாடி பார்த்தோம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர், ஆதலின் அன்னையாயத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான்னு பார்த்தோமோ. அப்ப நான் இப்படி என்னுடைய குற்றம் எப்படி இருக்கு? குன்றம் போல் இருக்கு. குன்றம் போல என்னுடைய குற்றம் இருக்கு இல்லையா? குன்றம் போல என்னுடைய குற்றம் இருக்கிறபடியாலே அந்த குற்றம் நன்னா தெரியணுமோனோ. அந்த குற்றம் நன்னா தெரியணுன்றதுக்காக அங்க போய் நின்னோடனே அந்த குற்றத்தை பார்த்தார். சுவாமி குற்றத்தை பார்த்தா தப்பாகாதுன்னு, அதுதான் நல்லது. ஏன்னா அந்த குற்றம் என்கிட்ட இருக்கவே தான் நான் தப்பிச்சேன்னு. சாமி லோகத்துல நான் சொல்லுவோம், லோகத்துல நான் ஒண்ணும் பண்ணல சுவாமி, என்கிட்ட பொய் இல்லை, புரட்டு இல்லை, குற்றம் இல்லை, நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், சத்தியம் பேசிட்டு இருக்கேன், அதுதான் நல்லதுன்னு. இப்ப மதுரகவியாழ்வார் அப்படியே மாற்றாரு. என்கிட்ட நிறைய குற்றம் இருந்தது, குற்றம் இருந்தபடியாலே ஆழ்வார் என்ன அனுகிரகம் பண்ண. இப்ப குற்றம் இருந்தபடியால ஆழ்வார் என்ன அனுகிரகம் பண்ண. அந்த குற்றத்தை பார்த்தாரு. சாமானிய லோகத்துல என்ன பண்ணுவா, இவ ஏதாவது குற்றவாளின்னா அந்த குற்றவாளி தன்மையை காட்டாம இருக்கக்கூடிய தன்மையை எப்படிலாம் மறைக்கணுமோ அந்த மறைக்கக்கூடிய தன்மையை லோகத்துல பாப்பா. ஆனா இவர் குற்றம் எப்படி இருக்குன்னா குன்று போல் இருக்கா, குன்று போல் இருக்கான். அந்த குன்று போல் இருக்கிறபடியாலே அவ்வளோ இப்ப பார்க்கணும்னா இப்ப ஒரு நிறைய கூட்டம் இருக்கு, நிறைய கூட்டம் இருக்குச்சு. ஒருத்தர் மேல இருக்கார், அவர் மேல பெரிய அதிகாரி இருக்கார், கீழே ஒரே கிட்ட 1000 பேர் நின்று இருக்கான்னா அதுல ஒருத்தரை பார்க்கணும்னா க்ஷமமா வரும். அவருக்கு ஏதாவது அடையாளம் இருக்கணும்னு, அடையாளம் ஏதாவது காமிச்சது அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் எப்படி சுவாமி இருக்குன்னா, இல்ல என்கிட்ட அடையாளம் ஒண்ணு இருக்கு, நம்மாழ்வார் என்று அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு இருக்கேன். என்ன சுவாமி அடையாளம்னா, நல்ல ஆச்சரியமான அடையாளம் வச்சிருக்கேன். என்ன அடையாளம்னா ஒண்ணுமில்லை. இப்ப சாமான்யமா லோகத்துல ஏதோ ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு வச்சுக்கேன், வெள்ளம் வந்து வெள்ளத்தை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கா, அவ தண்ணீரோட தண்ணீரா போயிட்டு இருப்பா. இல்ல பூகம்பம் வந்தாலும் தண்ணீரோட தண்ணீரா போயிட்டு இருக்கா இல்லையா? அப்ப அவளை காப்பாத்துறதுக்குன்னு மேல ஹெலிகாப்டர் வரலாம், இல்ல ஏரோப்ளேன் வரலாம், யாராவது மேல அப்படி போயிட்டு இருப்பா இல்லையா? இங்க யாரு இருக்கா, யாரு இருப்பா, அவ அந்த கண்ணோட்டத்தை கழுகு பார்வைன்னு சொல்ற பாருங்க, அந்த கண்ணோட்டத்துல அவ பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருக்கச்சே இங்க ஒருத்தர் தத்தளிச்சுட்டு போறான்னா அவ கண்ணுக்கு படணும்னா என்ன பண்ணுவோம், இவதான் செய்கை ஏதாவது காட்டணும், சமிக்ஞை ஏதாவது காட்டணும், செய்கை காட்டணும். இல்லது ஏதோ வெள்ளை துணியோ இல்ல சிகப்பு துணியோ ஏதோ ஒண்ணு காட்டினா ஓ ஒருத்தர் தப்பிக்கிறதுக்காக காத்துருக்கார், அவர் தப்பிக்கணும், அவர் உயிர் போக போறது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவா, அவ அந்த ஹெலிகாப்டர் இறங்கியோ இல்ல வேற ஏதோ ஒரு உபாயம் பண்ணியோ அவனை ரட்சிக்கிறதுக்கு உண்டான தன்மை பண்றாரோன்னு. இப்ப அதே போல இப்ப சிரமப்பட்டு இருக்கார் மதுரை கவிஞர். என்ன நிறைய குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றத்துக்காக இப்ப நம்மாழ்வார் பாக்குறாரு, எங்க இருக்கா, யார் இருக்கா, கிடைக்கலையே பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கச்சே இவர் ஏதாவது ஒரு அடையாளம் சொன்ன போனோம், ஆபத்து மதுரை கவியாழ்வாருக்கு. அந்த ஆபத்தை ரட்சிக்கக்கூடிய தன்மையிலே சுவாமி நம்மாழ்வார் இருக்கார். யாரு கிடைக்கிறா, இந்த வெள்ளம் என்ன விடம், குற்றம் என்கிற வெள்ளம். அந்த வெள்ளத்துல தட்டி போயிட்டு இருக்காளே, யாரையுமே காணுமே, தண்ணி மட்டும்தான் தெரியுது, எதையுமே காணுமே பார்த்துட்டு இருக்கச்சே. அப்ப சமிக்க ஏதாவது காட்டணுமோ, கையை தூக்கணுமோ அல்லது வந்து ஒரு செகப்பத்திலையோ வெள்ளத்துலையோ ஏதோ காட்டணுமோ. இவற்றை என்ன சுவாமி அடையாளம் இருக்குன்னா இருக்கு. என்ன அடையாளம்? குன்றம் போல் மணிமாட நீடு, குன்றம் போல இருக்கக்கூடிய இவருடைய பாபங்கள் அப்படி மேலோங்கி நிக்கிறதாம். இவருடைய பாபங்கள் அப்படி மேலோங்கு நிற்கிறதாம். இப்ப மேலோங்கு நின்ன உடனே ஓ அங்க ஒருத்தர் இருக்காரு, மதுரை கவியாழ்வார், குன்று மாதிரி இருக்கு அவருடைய பாபங்கள், அவரை கை கொள்ளலாம். நல்ல வேளை என்னுடைய பாபங்கள் குன்று போல் இருந்தபடியாலே சட்டுன்னு ஆழ்வார் கண்ட நான் பட்டுட்டேன். இந்த மாதிரி நான் சொல்லுவாளா சுவாமி? உண்டாருன்னா உண்டு. மதுரை தெரிவிக்கிறார் அவரு, அவர் தன்னுடைய நிலையை தெரிவிக்கிறார். என்னுடைய பாபங்கள் குன்று போல் இருக்கா, அப்படி உயரக்க நன்னத்துக்கு அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் நானு. அந்த பாவம் பண்ணினபடியாலே என்ன எடுத்து நம்மாழ்வாரோ ரொம்ப உயரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, நானும் இங்கேயே இருக்கேன். ஆனா அந்த பார்வை என் மேல படனமானா அந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் உயர்ந்தாதானே. அப்ப உயர்லன்னா நான் யாரோ கும்பலா இருந்தா பிரயோஜனமே இல்லை. அப்ப நான் உயர்ந்து இருக்கணுமோ, அந்த உயர்ந்து இருக்கிறதுக்குள்ள அடையாளம் இது என்னுடைய பாபங்கள் என்கிற குன்று. குற்றம் நிறைய குற்றமே குன்றாக இருக்கு. அந்த குன்று இருந்துச்சோனோ, அந்த குன்றில் இருந்தோம்னா ஆழ்வார் கண்ணில் பட்டேன். அப்ப குற்றம் என்கிற குன்று வைத்திருந்தேன், குற்றம் என்ற குன்று வைத்திருந்தேன். அந்த ஊரே குன்றமாட திருக்குறுகூர், அந்த ஊரே குன்றமாட திருக்குறுகூர். எங்கிட்ட என்ன இருக்கு, மதுரை வேளத்தில் எங்கிட்ட இருக்கு குன்றம் போல், எங்கிட்ட குற்றம் இருக்கு.
குன்றம்னா கொஞ்சம் உயரசா இருக்கணும். அஸ்திகிரி, குன்றம்னா கிரின்னு பேரு. கிரின்னா மலைன்னு சொல்லலாம், குன்றையும் சொல்லலாம். அஸ்திகிரி தேவபாயில் இருக்கானோ சீனி தெம்னிதம் அபார பக்தி தான் அபார அஸ்திகி அது குன்றம். அந்த குன்றம் போல நீ பின்னா எடுத்தனா ஆழ்வார் உயரத்துல இருக்கார், அடியனுடைய பாபங்கள் உயரத்துலவுக்கு ரெண்டும் சரியா போயிடுது. அவர் என்ன பார்க்கறதுக்கு சரியா போயிடுது. எப்பவுமே அவர் என்ன பார்க்கறதுக்கு, ஏன்னா நான் குன்றின் மேல இருந்தா போல அப்படிப்பட்ட குற்றத்தோடு இருக்கேன். ஆழ்வார் உயரத்தில் இருக்கார், உயரத்தில் இருக்கப்படி அப்படின்னா என்னதான், ஆழ்வார் திருக்குறுகூரின் இருக்கக்கூடிய மாடம் இருக்கு இல்லையா, அந்த மாடத்தின் மேல உயரமா உட்கார்ந்துட்டு இருக்கார் ஆழ்வார். குன்றமாட திருக்குறுகூர், அந்த குன்றங்கள் மேல இருக்கக்கூடிய திருக்குறுகூருடைய மாடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாடத்தின் மேலே உயரமா இருக்கார் ஆழ்வார். அடியேன் குன்றம் என்று சொல்லக்கூடிய குற்றத்தின் மேலே இருந்தேன். என்னுடைய குற்றமே குன்றமாயிடுச்சு, அந்த குன்றத்தின் மேலே இருந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே பார்க்கறதுக்கு சமமா இருக்கணும். ஆழ்வாருடைய திருப்பார்வை என்னுடைய இதயத்துல என்ன பண்ணும். அப்ப அவருடைய பார்வைப்பட்டாலே போடுமே. அது எதனாலன்னா அத்தனை பாவங்கள் நான் பண்ணிருக்கேன். அப்ப இதுவும் சமமா இருக்கு, அதுவும் சமமா இருக்கு. ஆழ்வார் அனுகிரகம் உயர்ந்து இருக்கு, அந்த அனுகிரகத்துக்கு தகுந்தாற் போல இந்த பாவ கூட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த மதுரகவி ஆழ்வாருடைய குற்றங்கள் குன்று போல உயர்ந்து இருக்கு. அப்ப ரெண்டு சமமா எடுத்துங்க. எது போலன்னு சொல்றேன். ஸ்ரீராமாயணத்துல அசோகனத்து போய் சீத்தை பிராட்டிய பார்த்துட்டார், கனையாக கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து என்ன வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்துட்டு போற வழியில ராவணனுடைய அந்த பவனத்துக்கு போய் அவனுடைய சக்தி என்ன, நிலை என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சார். உடனே கைது பண்ணிட்டாங்க. அவளை கைது பண்ணுவோன்னா ராவணன் பெரிய சிம்மாசனத்துமே உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் கீழே இருக்கார். இவர் கீழே இருக்க செய்து இப்ப ராவணன் அளவுக்கு இவர் உயரணும். அவர் அவ்வளவுதான் உயர்த்திருக்கான், என்ன கீழே வச்சுட்டு இருக்காருன்னு இவர் என்ன பண்ணார், தன்னுடைய வாள் இருக்கணும், அந்த வாளை சுட்டி 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 சுட்டியே அப்படியே ராவணனுக்கு உயர்ந்துட்டான்னு தெரிவிக்கிறார். அப்பன்னா என்ன அர்த்தம், இந்த குன்று அதே போல மாட மாளிகை இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்ப ராவணன் என்னவோ ராவணன் தான் குன்று, குற்றமான குன்று, இவர் மாட மாளிகை இருக்கான்னு. அப்ப ராவணனுக்கு உயர்ந்துட்டாரோ, தன்னுடைய வாழையை சுத்தி 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 சுத்திட்டே மேல உட்கார்ந்து சொல்லப்படுகிறது. ஆனா இத்தடைய சொன்னேன்னு இது வால்மீகி ராமாயணத்துல இல்லை. இந்த மாதிரி வால்மீகி சில இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துக்கு இல்லாததெல்லாம் சில இதெல்லாம் இல்லை. வால்மீகி ராமாயணத்துல இல்லை, கம்பராமாயணத்துல இல்லை. ரெண்டுமே சொல்லுங்க, வால்மீகி ராமாயணத்துல இல்லை, கம்பராமாயணத்துல. ஆனா வடக்கே சில ராமாயணம்லாம் இருக்கு. அதனால்தான் சில ராமாயணங்களா கொஞ்சம் மாற்றப்படுகிறது. வடக்கே சில ராமாயணம் இருக்கு இல்லையா, அதுல இது எழுதியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆனா அந்த மாதிரி வால்மீகி இந்த பிரஸ்தாரம் பண்ணவே இல்லை, அவர் எழுதவே இல்லை. கம்பரும் இதை எழுதவே இருக்கட்டும், அப்படி இருக்கச்சது. அதே போல மதுரகவே என்ன பண்ணார், நானும் உடனே அங்க மேல அந்த அளவு உட்கார்ந்துட்டேன். அவர் கண்ணில் படுற மாதிரி இருக்கிறேன்னா அவர் என்ன கண்ணில் பட மாட்டேன். கண்ணில் படத்துக்கு எது காரணமா இருந்தது, குன்றமாட திருக்குறு, அந்த என்னுடைய குற்றமே குற்றமா போயிடுச்சணும். அந்த குன்றத்தின் மேல அமர்ந்திருந்தேன். அதே குணமாக ரெண்டாவது ஆழ்வார் ஒண்ணு பார்த்தார், இந்த மதுரகவியாளர் அங்கீகாரம் பண்ணணும், அவர்கிட்ட நல்லது இல்லை, அப்ப ஒன்று பண்ணும், அவருடைய குற்றத்தையே குணமாக கொள்வோம், வாத்சல்யம்ங்கிறதே குற்றத்தையே குணமாக கொள்வோம்னு சொல்லி அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார், அப்படி அனுகிரகித்தார். என்ற குணம் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஆழ்வார் முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவுன, மதுரகவியாளர் குற்றத்தையே குணமாக கொள்வோன்னு. இப்ப நிறைய குற்றம் பாருங்க, அவர்கிட்ட எவ்வளவு குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை குணமா எடுத்துக்கும். எவ்வளவு குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை குணமா எடுத்துக்கோன்னார். இப்ப குற்றம் நிறைய இருந்தா தானே குணமா எடுக்க முடியும். அப்ப நிறைய குற்றம் இருக்கணுமானோ, அப்ப நிறைய குற்றம் இருந்தா நல்லதா தீயதா? சாமி குற்றமே இருக்கப்படாது சுவாமி, நீங்க குற்றம் இருக்கணும்னு சொல்லி மதுரை நினைக்கிறாரு. நான் நிறைய குற்றம் இருந்தா தான் நல்லதுன்னா, ஏன்னா அத்தனை நல்லதாக ஆழ்வார் எடுத்துக்கிறார், அத்தனை நல்லதாக ஆழ்வார் எடுத்துக்கிறாரு. மதுரை விளையாட்டு எத்தனை குற்றம் இருக்கு, ஏன்னா குற்றம் நிறைய இருக்க 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 ஓ இவரை நாம கைவிட்டா அவ யாரையாரும் எடுத்துக்க மாட்டா, நாம தான் எடுத்துக்கணும்னு ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணுவதுக்கு அந்த குற்றமே ஒரு காரணமா அமைகிறது. அதான் அன்னையா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் அவங்க கருதினபடியானே அன்னையாய் அத்தனாய் அன்னை ஆண்டிடும் தன்மையான் தெரிவித்தார் இல்லையா, அதே போல இது எடுத்திருந்தால் அப்ப குற்றம் நிறைய குற்றம் தான் நல்லதா சுவாமி அப்படின்னு இப்ப சொன்னேன். இந்த சொன்ன உடனே இதை கேட்டு சரி சுவாமி
இனிமே நிறைய குற்றம் பண்ணம் போல் இருக்கு, அந்த மாதிரி குற்றத்தை பண்ணினா ஆழ்வாருடைய அனுகிரகம் கிடைக்கும் போலுன்னு தயவு செய்து அந்த நினைக்க வேண்டாம். மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய நிலையை சொல்லிக் கொள்கிறார். நமக்கு உடனே என்ன தோணும், அப்ப குற்றம் நிறைய பண்ணணும் சுவாமி, அப்பதானே மதுரகவி ஆழ்வார் அங்கீகாரம் விட்டு கூடைய அணுக்கனான ஒரு சிஷியரா இருந்தாரணும். அப்ப நானும் நிறைய குற்றம் பண்ண போடுவேன், தயவு செய்து நினைக்க வேண்டாம். அவருக்கும் அது கிடையாது. அவருக்கு தன் நிலையை இந்த மாதிரி நிலையில இருக்கேன்னு அவர் சொல்லிக்கிறீங்களா தவிர இதுக்கு சொல்ல வேண்டாம். அதான் சொல்லிக்கிறார். ஆஹா குன்றமாட திருக்குறுகோள். அப்ப கீழ் நோக்கி வீழ்ந்து விடாமல் அதான் தெரிகிறார். அப்ப அந்த மாதிரி இருக்க அனுகிரகம் பண்ணணும். நான் கீழே வீழ்ந்துடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, நான் அகங்காரத்தை முதல்ல தொலைச்சார். இவருடைய அகங்காரத்தை உடைச்சார். அகங்காரம்னா அர்த்த காமங்களின் நசையறுத்தார். அர்த்தம் என்ன? அர்த்தம்னா பொருளை ஈட்டுவது. காமங்கள்னா என்ன? பெண்களோடு ஈடுபடுவது. அர்த்த காமங்களை நசை அறிவித்தார். இப்ப இன்று தொட்டும் எழுமையம் இது அடிக்கிறேன். வியாக்கியான வாசிகன் 156 பக்கம். இன்று தொட்டும் எழுமையம் என்கிறான் என்று கீழோட கூட்டமாய் ஒரு கால் பகவத் சம்மாய் ஒரு நாள் கைப்பாரே சர்வகாலம் ஆழ்வாருக்கு ஸ்வம் என்று தம்மை நினைக்கிறாது எம்பிரானனுக்கு உபகாரம் என்னுடைய குண்டனைய குற்றத்தைய குணமாக கொண்டு அதப்பதி ஆகாமல் ஆச்சரியமான சட்டம். அதப்பதி ஆகாமல் நோக்கினவர் என்னுடைய அகங்காரத்தை காமங்களில் நசைகரித்து ஆத்ம ஞானாதிகளை உபகரித்தவர் என்றிருக்கே பகவத் விஷயத்தில் காட்டிக் கொடாதே தாமே கை கொண்ட முகோபகாரகர். அப்படின்னா என்ன பண்ணார் இவரு? என்னுடைய அகங்காரத்தை அறுத்தார், அர்த்த காமங்கள் நசை அறுத்தார். நசைன்னா நசைன்னு ஆசை, அந்த ஆசையை அறுத்தார். அர்த்த காமங்கள் நசையை அறுத்தார். அப்படின்னா பொருள், அர்த்தம்னா பொருள்ல இருக்கக்கூடிய ஆசையை அறுத்தார். காமம், பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய காமத்தை அறுத்தார். எல்லாத்தையும் சேர்த்து அறுத்தார். ஆக நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்மை. இதுக்கு முன்னாடி நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்மைன்னு எப்ப பிறர் நண்பொருள் சொல்லிட்டோ பிறர் நண்பொருள் இருக்கணும். அப்ப நம்பினேன் மடவாரியம் முன்னெல்லாம் 2 இருக்கணும். பின்னர் நண்பொருள் சொன்னா ஆத்மாவை நம்பினேன் என்னுடையதுன்னு நினைச்சனும். இது முந்தின பாசம். ஆத்மாவை என்னுடையதுன்னு நம்பினனும். அப்ப என்னுடையது நம்பின அதன அகங்காரம். அந்த அகங்காரத்தை தொலைத்தார். ஆத்மாவை என்னுடைய நினைத்தனும், அந்த ஆத்மா எழுத நினைச்சால் அகங்காரம் அமகாரம், அதை அறுத்தார். அடுத்து நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். அகங்காரத்தை நசை அறுத்ததை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் நம்பினேன் மடவாரையும் முன்னலான்னா இதுதான் அர்த்தத்திலும் காமத்திலும் நசை அறுத்தது. நம்பினேன் மடவாரியம் முன்னெலாம், அர்த்தத்திலும் காமத்திலும். அது பிரதான மடவாரியம் முன்னெலாம்னா பிரதான நசைன விருப்பம். அந்த விருப்பத்தோடு வைராக்கியத்தை விஷீகரிப்பது. பெண்களிடத்திலே அடியேனுக்கு இருக்கக்கூடிய ஆசையை போக்கினார். மடவாரியம் முன்னலாம் அப்படின்னு. அப்ப காமத்தை நசையறுத்தா அறுத்தான் தெரியுது. அப்ப அகங்காரத்தை ஒழித்தார். அதுங்க நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும். காமத்தை ஒழித்தார். மடவாரையும் முன்னலாம். இதெல்லாம் முன்னிட பாச. அதாவது 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு, இந்த 3 பாட்டையும் சேர்த்து இங்க வியாக்கியானம் பண்றார் நாயனார், அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5ஆம் பாட்டு. 6ஆம் பாட்டுல தான் நம்ம வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வியாக்கியானத்தை அதோடு இழுத்தி பிடிச்சு சொல்றாரு. இப்ப நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னை என்றே அது என்ன செய்யாரு அப்படி இருக்க அகங்காரத்தை ஒழித்தார். நம்பினேன் மடவாரியம் முன்னலான்றச்சே எனக்கு இருக்கக்கூடிய காமத்தை ஒழித்தார். அர்த்தத்தை எங்க சுவாமி ஒழிச்சார்? அர்த்தம்னா பொருள் சம்பாதிக்கணும். அர்த்தத்தை எங்க? செம்பன்மாட திருக்குறுகோர் என்கிற இடத்தில் நான் திருக்குள்ளூருக்குள்ள நுழையும் போதே அங்க பொண்ணு கிடைக்குமா, அங்க அப்படின்னு நிறைய மாட மாளிகைலாம் இருக்கு, நிறைய பணங்காசெல்லாம் கிடைக்குமா, மாட மாளிகைலாம் பொன் வைந்து இருக்கு, அதனால நமக்கு ஏதாவது செய்து அர்த்தம் கிடைக்குமான்றதுக்காக உள்ளக்குள்ள நுழைஞ்சேன். ஆனால் நுழைஞ்ச உடனே அர்த்தம்னா பொருள், ஏதோ பொருள் கிடைக்குமே, நமக்கு வைடூரியம் கிடைக்குமே அப்படின்னு உள்ள நுழைஞ்சேன். உள்ள நுழைஞ்ச உடனே ஆழ்வார் தன்னையே வைரமாகும் வைடூரவாக்கியமை என்னை காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறார். அது அவரே அர்த்தமாக கொடுத்தார். அப்ப செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி என்கிற இடத்தில் அர்த்தத்தை நசையறுத்தார் அப்படின்னு இருக்கணும். அப்ப இந்த பாருங்க, அர்த்தத்தை நசையறுத்து
நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் அகங்காரம் அமக்காரர்கள் ஒழித்தார். நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் காமத்தை ஒழித்தார். செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அர்த்தத்தை ஒழித்தார். அப்ப மூணு விஷயம் என்னன்னு? அகங்காரம் அமக்காரங்களை ஒழித்தார். இரண்டாவது, பெண்களிடத்திலே காமத்தை ஒழித்தார். மூன்றாவது, பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்த அந்த ஆசையை ஒழித்தார். அந்த பொருளாகவே சுவாமி நம்மாழ்வார் வந்துட்டார். இது மூணு எங்க தெரியுது? நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியம் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றேன். அதோடு சேர்த்து இது முடிச்சிட்டார். இப்ப வியாக்கரணம் வாசிக்கிறேன். அதை பத்தியா என்னுடைய அகங்கார அர்த்த காமங்களில் நசைகிறது ஆத்ம ஞானாதிகளை உபகரித்த அளவன்றைக்கு பகவத் விஷயம் காட்டி கூட தாமே கை கொண்ட போகாரர். அதற்கு மேற்கொண்டு இப்ப அரும்பதை சொல்றேன். அரும்பதை கொஞ்சம் பார்க்கணும். அதாவது எம்பிரானந்தருக்கு இரண்டு பொருள் சுவாமித்துவமாதல் உபகாரத்துவமாதல். அதற்கு சுவாமித்துவம் அருளை செய்தார், உபகாரத்துவம் அருளை செய்கிறார். என்னுடைய குண்டனைய குற்றங்கள் என்று தொடங்கி குண்டனைய குற்றம் என்கிறது புண்ணியமாக கருதுவர் என்ற இந்த வாக்கியத்தால் நன்மையால் மிக்க என்கிற பாட்டில் செய்த உபகாரத்தை அனுசந்தித்தார். நம்பினேன் என்கிற பாட்டில் செய்த உபகாரத்தையும் நின்று தன்புகள் ஏற்றருள் என்ற பாட்டில் செய்த உபகாரத்தை அருளை செய்கிறார். என்னுடைய அகங்கார அர்த்த காமங்கள் என்று தொடங்கி அக்ஷரமா எடுத்திருக்காரு. அதைத்தான் பெரிய சொன்னேன். இது சொன்னேன். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒரு விஷயம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனா அப்படின்னு எப்பேற்பட்ட நண்பனும் என்ன தாழ்ந்தவன்னு கைவிட்டாலியா, யாருமே அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? இதனை கீழே சொன்னார். நன்மையால் மிக்க நான்மறையாறுகள் பொன்மையாகணும். அதாவது சொன்னாருன்னா, அப்ப அந்த பாசுரத்தை அர்த்தத்தை அப்படியே குன்றமே குற்றமாக குணமாக கொண்டு நோக்கினார் ஆழ்வார். அந்த அனுகிரகம் கிடைச்சபடியாலே அன்பனா அடியேன் சதித்தேன் என்றே சொல்லிக்கிறார் இல்லையா? இப்ப நன்மையால் மிக்க நான்மலையாளர்களுடைய பாசுரத்தின் சுருக்கதான் பார்த்தோம். இப்ப அடுத்து 3 பாட்டு கூட்டுறார். 4ஆம் பாசுரம், 5ஆம் பாசுரம், 6ஆம் பாசுரம். அப்ப 4ஆம் பாசுரம் நம்பினேன் பிறன் அதாவது நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். 5ஆம் பாசுரம் நம்பினேன் பிறன் நண்பர்கள். 6ஆம் பாசுரம் இப்ப நம்ம இது பண்ணக்கூடிய இந்த பாசுரம் ஆசை இண்டு தொட்டம் எளிமையம் என்கிறார். இந்த 3 பாசுரம் சேர்க்கிறார். 3 பாசுரம் கூட்டார். அதாவது என் குற்றத்தையே குணமாக கொண்டவர் சுவாமி நம்மாழ்வார். அது எங்க சொன்னார்? 4ஆம் பாட்ட காவிரார் எங்க தெரிந்தார்? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். ஆதலின் அண்மையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் நம்பி என்ன இவனுடைய குற்றத்தை பார்த்து அவெல்லாம் கைவிட்டவத அதையே அவ கைவிட்டதையே காரணமாக கொண்டு ஆழ்வார் என்ன அங்கீகாரம் பண்ணினார்னு 4ஆம் பாசல் தெரிவித்தார். அது 4ஆம் பாசலத்து சாரம். அடுத்து 5ஆம் பாட்டுல நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியம் கொண்டலாம் செங்கன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்ற இப்பாட்டுல ஆத்ம ஞானாதிகளை உபகரித்தார். அப்படின்னு எனக்கு பகவதி விஷயத்துல காட்டிக்கூடாமல் தானே கை கொண்டார் இல்லையா? செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அப்படின்னா இல்ல ஆத்மாவகாரம் பண்ணினோ நம்பினேன் பிறர் நண்பொருள், அது தவறு. அந்த அகங்கார மமகாரங்களை தொலைத்தார். அதற்கு மேற்கொண்டு ஏதோ விஷயாந்தரத்து வீடுபட்டனோ அதையும் தொலைத்தார். மடவாரியம் முன்னலான்னு மேற்கொண்டு செம்பன்மாட திருக்குறுகூர் அர்த்தத்திலேயே காமத்திலேயே ஆசை வச்சிருந்தனையோ அதையும் தொலைத்தார். 5ஆவது பாசுரத்தில் நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னை. இப்ப இந்த விஷயத்துல என்ன பண்ண? இந்த பாட்டை பகவத் விஷயத்துல காட்டிக்கூடாமல் தானே கை கொண்ட மகோபகாரன் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்த அருளான் எழுமையும் எம்பிரான் உபகாரம் பண்ணிட்ட. என்ன உபகாரம்னா கொண்டு போய் ஆழ்வீர் மதுரகவி ஆழ்வாரே என் திருவடி பத்திக்கிறாரா? ஆமா சரி, நான் உன்னை கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறேன். உன்னை கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு சேர்த்திருக்கலாமோனோ சேர்க்காம தன் திருவடிகளையே காட்டி கொடுத்தாரு. அதான் முக்கியம். என்ன தெரிவிக்க பாருங்க. அதாவது பகவத் விஷயத்தில் காட்டிக் கொடாமல் தானே கை கொண்ட மகோபகாரம், தானே கை கொண்ட பெருமானத்தில் காட்டாமல் தங்கத்திலே வச்சுட்டாரணும். அதான் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்த அருளினான். அப்படின்னா எப்ப தன்னுடைய புகழை பாட விட்டாரோ என்று சொன்னாரோ அப்ப பகவான் பற்றின புகழை பாட சொல்லாமல் தன் புகழை பாட சொன்னாரனோ. இது 6ஆவது பாசம். ஆச்சரியமான தன் புகழே பாட சொன்னாரனோ. இதைத்தான் 6ஆவது பாட்டு தெரிவிக்கிறார். நின்று
தன் புகழ் ஏற்ற அருளினான். இந்த இடத்துல பாருங்க, இந்த தன் சந்தம் ரொம்ப முக்கியம். நின்று புகழை ஏற்ற அருளினான்னு சொன்னா, சரி ஆழ்வார் அங்கீகாரம் பெற்றார், நம்மாழ்வார் அங்கீகாரம் பண்ணிட்டு என்ன பண்ணார்னா, இல்ல இல்ல சுவாமி இவர் பகவானை பத்தி பாடட்டும், நானா பாடட்டும், ஆச்சாரம் அப்படிதான் சொல்லணும். மேல இந்த விசாரம் வரப்போறது அவரச்ச சொல்றேன். அப்ப எல்லா ஆச்சாரமும் என்ன சேவிக்காத பகவான சேவி, பகவான சேவி அப்படின்னு இவர் தான் புரிகாரம் பண்றாரு, பண்ணி கொண்டு போய் அப்படி சேர்க்கிறணும் அப்படின்னு கடகரன்னு பேரு. அப்படி இருக்க செய்து அந்த மாதிரி காட்டி கொடுக்காம தன் புகழை நின்று தன் புகழ் ஏத்தருமையினா இல்லையா? அப்ப இந்த பாட்டுல இதைத்தான் சொன்னாரு, இதுதான் சொன்னோம், இதுதான் நின்று தன் புகழ் ஏத்தாருமையான. இப்ப நம்ம 3 பாட்டு பாட்டுக்கோம். 4ஆம் பாசுரம், 5ஆம் பாசுரம், 6ஆம் பாசுரம். 4ஆம் பாசுரத்துல என்னுடைய குற்றத்தையே குணமாக கொண்டார் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். இது 4ஆம் பாட்டுல. 5ஆம் பாட்டுல ஆத்மாபகாரம் பண்ணேன், அகங்காரம் அமகாரம் இருந்தது, அதுக்கு மேல காமவசப்பட்டேன், அதற்கு மேல அர்த்தத்துல ஆசை வச்சிருந்ததை இதையெல்லாம் தொலைத்தார். நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முண்டலாம் செம்பன் மாட திருக்குறுகூன் நம்பி கண்டனாய் அடியை சதித்தேன் என்று 5ஆம் பாட்டு தெரிவித்தார். அதே 6ஆம் பாட்டுல என்ன தெரியுமா? ஒண்ணுமில்ல, என்ன கொண்டு போய் பகவான் திருவிழில கொண்டு போய் காட்டி கொடுக்காமல் என்ன பண்ண, தன்னையே நின்று தன் புகழ் ஏற்றவன் தன்னையே காட்டி கொடுத்தார். அதுதான் மகோபகாரம். என்ன உபகாரம்? நம்பி இன்று தொட்டும் எளிமையம் எம்பிரான் பிரான் உபகாரம். என்ன உபகாரம் பண்ணா, தன்னை யாரையோ காட்டி கொடுக்காமல் தன் திருவிழியை காட்டி கொடுத்தானோ அந்த உபகாரம் பண்ணாரு. 3 பாசத்தை வருது நமக்கு. அடி ஏன் சொல்லிட்டு இருக்கேன் என்ன, இந்த மாதிரி இப்படியே பார்த்துன்னு வந்துட்டா ஒரு 11 பாசனத்துக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லுவான். இது அடியே சொல்லல, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அந்த மாதிரி வாக்கியத்தை போட்டுருக்காரணும். அந்த வாக்கியத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு ஒவ்வொன்னா அலசி பார்த்தோம். ஒன்னும் ரொம்ப சமமே இல்லை சுவாமி. முதல் 11 பாட்டை நீங்க ஒரு 10 நிமிஷம் சொல்லணும். சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லணும். எப்படி சுவாமி அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு? ஒண்ணு சமமே இல்லை. நாயனார் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம் இருக்கு, அதை வச்சுட்டு 10 நிமிஷம் தானே உட்காந்துக்கோ. ஒவ்வொரு பாட்டுக்கு 1 நிமிஷம் சொல்லிடுறேன், 10 நிமிஷத்துல 10 பாட்டையும் சொல்லிடுறேன். அதைத்தான் சொன்னேன். 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு. 4ஆம் பாட்டை என்ன பண்ணார்? என் குற்றத்தையே பூக்கியமாக கொண்டார், என்னை அங்கீகாரம் பண்ணார். 5ஆம் பாட்டுல என்ன? இவருடைய அகங்கார மமகாரத்தை தொலைத்தார், இவருடைய காமக்ரோதத்தை தொலைத்தார், அர்த்தத்துல ஆசை வைத்துக் கொண்டிருந்த அதையும் தொலைத்தார். அது 5ஆம் பாட்டுல. 6ஆம் பாட்டுல இத்தனையும் தொழிச்சிட்டு நேரா பகவான் திருவிழில காட்டி கொடுக்காமல் தன்னையே காட்டி கொடுத்தாருனோ நின்று தன்புகள் ஏத்தாருங்க. இந்த மாதிரி 10 பாட்டையும் சொல்லுங்க. ஒண்ணு சமமே இது அந்த. ஏன்னா இந்த அளவுக்கு வியாக்கியானம் மட்டும் இருக்கு அப்படின்னு இத்தனை உபகாரம் பண்ணவர். இதெல்லாம் சின்ன சின்ன வரி, இந்த குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சின்ன சின்ன வரியில இத்தனை உபகாரம் பண்ணாரியா? அப்ப மற்ற பேருக்கு பண்ணார். சரி சுவாமி, இப்ப ஒருத்தர் பிடிச்சுட்டா என்னன்னா, சரி நீங்க சொல்றதான் அகங்காரத்தை தொலைக்கிறது, அர்த்த காம ஆசையை அறுக்கிறது, ஞானபக்தி வைராக்கியத்தை பகடுறது, இதெல்லாம் பலரும் செய்வாங்க சுவாமி. உங்க ஆழ்வார் நம்மாழ்வார் என்னமோ ரொம்ப விசேஷமா பண்ண மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அகங்காரம் அம்மகாரம் தொலைப்பாருதானே, எல்லாரும் தொலைக்கத்தான் செய்வாங்க. எல்லாரும் பகவான் கூட பண்றாரு, இப்படி அகங்காரத்தை தொலைக்கிறாரு. அதே போல அர்த்தபாங்க ஆசை அறுக்கிறாருன்னா அழுக்கிறாரு. ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகுனோர் அரங்கம் என்றே தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகுனோர் அரங்கம் என்றேன்னு அவரே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு போல ஞானபக்தி வைராக்கியம் நன்னாவே கொடுத்து ஒண்ணும் கழுவைய எல்லாரும் பண்றாளே சொன்னா. ஆனா அவெல்லாம் பண்ணிட்டு என்னதுமா பண்ணுவா? இதான் சொல்றாரு மதுரை சொல்றாரு. அவள் நீங்க சொல்ற ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா எங்க ஆழ்வார் பண்ணா போல நீ வெளியில இருக்கிறவாலும் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். இல்ல பகவானும் பண்ணுவார்னு ஒத்துக்கிறேன். ஆனா பண்ணிட்டு என்ன சொல்லுவா? அவ என்ன பண்ணுவா? நேரம் பகவான் திருவடி காட்டி கொடுப்பா, பகவான் காட்டி கொடுப்பா. ஆனா இவர் பண்ணின உபகாரம்னா பகவத் விஷயம் ஈடுபட வேண்டிய தேவையே இல்லாமல் என்ன பண்ணாரு? பாகவதனான தன்னுடைய திருவடியில் ஈடுபட வைத்தார். தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவார் கூட அகங்காரம் அமகாரத்தை தொலைப்பார், அதே போல அர்த்த காலங்கள ஆசையை அரிப்பார்கள், அதே போல ஞானபக்தி வைராக்கியங்களை போற்றுவார்கள், எல்லாமே பண்ணுவார். பண்ணிட்டு பெருமாள் திருவடி சேர்ச்சுக்கோ பெருமாள் தான் எல்லாம் அப்படின்னு காட்டுவான். ஆனா அந்த மாதிரி எங்க ஆழ்வார் காட்டி கொடுக்காமல் என்ன பண்ண மாட்டாரு? பாகவதனான தன் விஷயத்தில் ஈடுபடுத்தினாருனோ இந்த விஷயம் மற்றவாறு பரவாயில்ல. அதான் தெரிவிக்கிறார், நின்று தன்புகள் ஏற்ற அருளினான். இப்ப ஆழ்வார் திருடி பார்த்தீங்கன்னா
அந்த திருவடியை தவிர அண்ணன்ட போகிறது மனசே வராது. ஓட சுவாமி பெருமாள் இருக்காரு சுவாமின்னா எங்க தரமா பார்க்கலாம். இன்னைக்குதான் அது இந்த உற்சவம் நடப்பது ஆச்சரியமான உற்சவம். அடிய ஞாபகம் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஆச்சரியமான உற்சவம். எப்படிப்பட்ட உற்சவம். ஆழ்வாட்டை நின்று ஒவ்வொரு பெருமாளும் ஒன்று இருப்பாரு. அந்த பெருமாள் சேவிக்கணுன்ற எண்ணம் கூட வராது. இவருக்காக சேவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இவர் பக்கத்திலேயே நின்று இருக்கணும். மதுரை அப்படிதான் நின்று இருக்காரு. அதைத்தான் நின்று இருக்காரு. அதைத்தான் இவர் இங்க தெரிவிக்கிறாரு. நின்று இந்த சப்தம் இன்னைக்கு பொருத்துறது. இந்த நின்று தன்புகள் ஏத்தார் அது இன்னைக்கு பொருத்தமான சப்தம். நின்று தன்புகள் ஏத்தார். இதத்தான் சுவாமி திருமங்காழ்வார் திருநெடுந்தார் முதல் பாசுரம். மின்னுருவாய் முன்னுருவில் வேகம் நான்காய் விலக்கொழியாய் முளைத்திழித்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் விரிமூப்பில்லா பிறப்பிலியா இறப்பதற்கு எண்ணாது. மின்னுரு அத பொன்னுரு முன்னுரு அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுல பின்னுரு என்பது அச்சேதனத்தை குறிக்கிறது. பின்னுருவாய் அதான் மின்னுரு. மின்னுருனா மின்னல் மாதிரி இருக்கணும். மின்னுருனா அச்சேதனத்தை குறிக்கிறது. பின்னுருனா சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அச்சேதனத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஜீவாத்மா. அப்ப அச்சேதனம் என்னது? மின்னுரு. மின்னலை போன்றது. சட்டம் மாறிட்டே இருக்கும். மாறுதலுக்கு உட்பட்டதனும் அதான் மின்னுரு. அது அச்சேதனம். அதே போல பின்னூறு எது? ஜீவாத்மா பின்னூறு சொல்ல. பொன்னூறு எது? பகவான். அப்ப முதல்ல அச்சித்த அனுபவத்தை எனக்கு தவிர்த்தான். இது அச்சித்தன மின்னுருவாய் அந்த அச்சித்தர்வத்தை தவிர்த்தான் எம்பெருமான். அதுக்கப்புறம் அச்சித்தன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யத்துல ஆசை. அச்சித்த அனுபவம்னா ஐஸ்வர்ய அனுபவம்னு பேரு. அந்த ஐஸ்வர்யத்துல ஆசை ஒழித்தான். அடுத்து பின்பு பின்னுருவாய் உயர்ந்த ஜீவாத்மா அனுபவம், ஆத்மா அனுபவம், கைவல்ய அனுபவம். நல்ல வேற அதையும் பண்ணல. எப்படி பண்ணா? இறப்பதற்கே எண்ணாது. இந்த சப்தம் தான் கைவல்ய அனுபவத்தை ஒழிக்கிறது. அதாவது முன்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் இறப்பொழியா இறப்பதற்கே எண்ணாது அப்படின்னு இந்த இடத்துல பெரியவாச்சன் பெரிய வியாக்கியானம். கைவல்யத்தில் நசையரைத்தான். இறப்பதற்கே எண்ணாதுன்னு தெரியல. அப்ப ஐஸ்வர்ய அனுபவத்தை நசையரைத்தான். நீ திருமங்கையாழ்வார்க்கு அதே போல கைவல்ய அனுபவத்தில் நசையரைத்தான். இனி கைவல்ய வழிக்கு போகாத அளவுக்கு பெருமாள் என்ன பண்ணாரு? பொன்னுரு என்று சொல்ல பகவத் அனுபவம் அந்த தன்னையே அனுபவமா கொடுத்தாரனோ இப்படி சொல்லி திருமங்கையார் முடிச்சார். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விலப்பொறியாய் முளைத்தெளிந்த திங்கள் தானான்னு அவர் அதை முடிச்சார். ஆனா மதுரகவியாளர் அப்படி பகவத் அனுபவத்தையும் தாண்டினான். திருமங்கையாளர் பகவத் அனுபவத்துக்கு போனார். தாண்டி இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏக்கருளினான் அப்படின்னா அதுல இருந்து ஒரு படி மேலே போய் தன் புகழ் பகவானார் பாகவதனான நம்மாழ்வார் அவ்வியத்தை பாடும்படி செய்தான். தான் நின்று தான் இந்த நின்று சப்தத்தை பார்க்க போறோம். நின்று தன் புகழ். அப்ப பாகவதனான நம்மாழ்வார் வைபவத்தை பாடும்படி செய்தாரனோ. இப்ப ஆழ்வார் பண்ணின உபகாரத்தை அதைத்தான் நல்ல விலைக்கு கூடுறார். நின்று தன் புகழ் ஏற்க அருளினான். அப்படின்னா ஆழ்வாருக்கு நல்ல குணம் இல்லையா? அந்த நல்ல குணத்தை இவரையும் நல்லதாக பாட வைத்தானே. ஆழ்வார் புகழ் குணம். அப்படிப்பட்ட குணத்தை மதுரகவி ஆழ்வார் மூலமா பாட வைத்தரணும். நின்று தன் புகழ் ஏத்தருளினான். இதுக்கு வியாக்கியாத்தா தன் புகழ் சப்தத்துக்கு எடுத்துக்கா பாருங்க. இந்த இப்ப நான் வியாக்கியானம். அதாவது 156 பக்கம் மேல் அந்த உபகாரம் தன்னை உபபாதிக்கிறார். நின்று தன் புகழ் ஏற்றருளினான். தம்முடைய சத்குண சமஸ்திதியை பண்ணும்படி அருளப்படினார். தன் புகழ் ஏற்ற அருளினான். தென்குருகூன் நம்பி என்ற கால் அன்னிக்கும் என்று துவக்கி முயல்கின்றேன் தன் மொய்களற் கண்பையை என்று இறுதியாக தம்முடைய புகழை ஏற்றும்படி அருளினான். என்று தன் புகழ் ஏற்றருளினான். இந்த தன் புகழ்ங்கிற சப்தத்துக்கு வியாக்கியாத்தா என்ன எடுக்கிறான்? யாரு? அழகிய மனவாள பிரமாண சத்குணம் சத்குணம் எடுக்கிறார். அப்படின்னா நல்ல குணம்னு பேர். தன் புகழ் நின்று தன் புகழ் நின்று தன் புகழ். இந்த நீங்க இன்னைக்கு செவிச்சன டிவிலையா பார்க்கலாம். அந்த டிவிக்கா பார்க்கும்போது ஆழ்வார் செவிக்கும்போது இந்த சப்தத்தை சொல்லுங்கோ. நின்று தன் புகழ் ஏத்தருளினான். நின்று தன் புகழ் ஏத்தருளினான். அதைத்தான் மதுரை விழார் பண்ணார். நமக்கும் அதான் பண்ணணும். தெரியல பண்ணுவார்கள் தெரியல பண்ணணும். நான் அந்த அளவுக்கு நம்ம யோக்கியத்தை இருக்கான்னு தெரியல. அதான் நின்று தன் புகழ் ஏத்தருளினான்.
அப்ப தன்புகழ் சப்தத்துக்கு சத்குணம்னு இருக்கார். அப்படின்னா நல்ல குணம் இருக்கார். நல்ல குணம்னா சுவாமி என்ன சுவாமி நல்ல குணம்னா அப்புறம் தீய குணம் யார்கிட்ட இருக்குன்னு அர்த்தமா ஆமாட்ட. நல்ல குணம் நம்மாழ்வார்கிட்ட இருக்கான். அப்ப தீய குணம்னு யார்கிட்ட ஒருத்தர் இருக்கா அப்படின்னா எப்படி சுவாமி சுவாமி இவர் ரொம்ப நல்லவர் 2 பேர் வச்சுருக்கா இவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னேன். இப்ப பக்கத்துல ஒரு என்ன கிடைக்கும் தன்னடையே கிடைக்கும். அவர் ஒண்ணு தீயவர்னு கிடைக்கும் அல்லது நல்லவர் இல்லாத தன்மை அவர்கிட்ட இருக்குன்னா தன்மை. தீயவர்னு சொல்லலாம் நல்லவர் இல்லாத தன்மை அவர்கிட்ட இருக்கு வந்துருமோ. இப்ப இவரு சத்குணம்னு சொன்னவனே நல்லவன் ஆயிட்டார் நம்மாழ்வார். அப்ப அப்படிப்பட்ட நல்ல குணம் பூர்ணமா இருக்குன்னு தெரிகிறார். அப்ப தீய குணம் யாராவது கொடுப்பாரானா இருக்காண்ட. ஏன்னா நல்ல குணம்னா என்ன தெரியுமா மோட்சம் மட்டுமே கொடுத்தாக இருந்தா நல்ல குணம். மோட்சம் மட்டுமே கொடுப்பதாக இருந்தா நல்ல குணம். அதான் சத்குணம்னு பேர். அதான் தன்புகழ்னு பேர். நின்று தன்புகழ் ஏத்த அப்படின்னான். தன்புகழ்னா சத்குணம், சத்குணம்னா நல்ல குணம். நல்ல குணம் என்றால் மோட்சத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல குணம். அதான் நின்று தன்புகழ். தன்புகழ் அர்த்தம். சரி, அப்ப தீய குணம்னா என்னது? மோட்சத்தையும் கொடுப்பார், சம்சாரத்தையும் கொடுப்பார். அது தீய குணம். அது யார் சுவாமி? இருக்காரு பொழிதன்ற பிறான். அப்ப மோட்சத்தையும் கொடுக்கிறார், என்னை இங்கேயே வைக்கிறார், அங்கேயே ஆயிடுச்சு, ரெண்டையும் பண்றாருன்னா அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப மதுரை கேள்வியார் சொல்றதுன்னா நல்லது தீயது கலந்து இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தை பாட சொல்லாமல் நம்ம என்ன பண்ணாரு நல்லதே மட்டும் இருக்கக்கூடிய தன் விஷயத்தை பாட சொன்னார் இல்லையா? அதைத்தான் நின்று தன் புகழ் ஏத்தார். அப்ப தன் புகழ் என்ற சப்தத்துக்கு நல்லது. அப்ப நல்லது தீயது ரெண்டுமே கலந்தது எது? பகவத் விஷயம். பகவத் விஷயம் நல்லது தீயது ரெண்டுமே கலந்து இருக்குமா சுவாமி? ஆமா, சம்சாரத்துல வைக்கிறவரும் அவர் தான், ஐஷன் போறோம் அவர் தான். ஐஷன் போறோம் நல்லது, இங்க வச்சா தீயது, ரெண்டுமே அவர் பண்றாருன்னு ஆமா சுவாமி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அது தீயது தானே. அப்ப இப்ப மதுராவை என்ன தெரியுங்கன்னா நின்று தன் புகழ் நின்று புகழ் ஏத்தினான்னு சொன்னா அப்ப பகவான் வந்துருவார். தன் புகழ் ஏத்த வந்தன்னா என்னை கொண்டு போய் தன் புகழ் என்று சொல்லக்கூடிய சத்துவகுணத்தை காட்டி அந்த சத்துவகுணம் நல்லது என்று தெரிந்து அது மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய குணமானபடியாலே அப்படிப்பட்ட நம்மாழ்வார் புகழையே பாடும்படி பண்ணினாரே. பகவான் புகழை பாடாதபடி நம்மாழ்வார் புகழை பாடும் பண்ணினாரு. அதான் நின்று தான் புகழ் ஏத்த அருளினான். சொல்றே சுவாமி பகவான் கோச்சிக்க மாட்டார். அவர் தானே சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணார். மையார் வர மதியம் அருளினவர் அவர் தானே, கோச்சிக்க மாட்டார். அவருக்கு இதுதான் ஆனந்தம். பக்த பக்தேஷு தன் பக்தரை கொண்டனா புலகாங்கிதான் அடைகிறாராம். அதான் இந்த பாட்டு பார்த்துட்டு போன நல்லவதத்தால் மனை வாழ்வார் கொண்ட வெண்டில் அள்ளி கமல கண்ணனா இருப்பாங்க. உற்றதும் உள்ள அடியார் கடுவை மற்றுமோர் தெய்வமுள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார் கடுமைன்னு தெரிவித்தார் இல்லையா திருவங்கியாழ்வார். உடனே நஞ்சியர் கேட்கிறார் பராசர மற்ற பார்த்து, பகவானுக்கு வருத்தமா இருக்காதா? இவ்வளவு தூரம் திருவந்த உபதேசம் அவர் பண்ணிட்டு நான் உன கடுமை இல்லை உன் அடியார் கடுமைன்னு சொல்றேன்னா அள்ளிக்கமல கண்ணனாக இருப்பேன்னு தெரிவிக்கிறார். பதில் யாரு? நம்பில தெரிவிக்கிறார். தேவரீர் அனுமதித்து அதுக்கு சமாதானம் அடியே சொல்றேன். பெருமாள் வருத்தப்படுறாரு இல்லையோ தேவரீர் வருத்தப்படுறவா இருக்குன்னு நஞ்சியை பார்த்து சொல்றார். நம்பில்லை. அப்ப என்ன அதுக்கு சமாதானம் சொல்லணும்னா அப்ப நம்மாழ்வார் பாசுரத்தை எடுத்து திருங்கிற நெடுவார் கடுமை பதிகத்திலே 8ஆம் 10 10ஆம் திருவாழை கடைசி பாசுரம் நல்ல கோட்பாட்டு உலக பதிகிலே அள்ளிக்கமல கண்ணனா இருப்பான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா இது மோட்சத்தையும் கொடுக்கறது சம்சாரத்தையும் கொடுக்கறது. அப்ப இது நல்ல குணமா தீய குணமா? இப்படி பார்த்தா நல்ல குணம், அப்படி பார்த்தா தீய குணம். ஆனா இங்க அதுவே இல்லையா? மோட்சைகை எழுதுவார்க்கு ஆழ்வார் திருவடி. அந்த மாதிரி இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய தன்மையை காட்டி கொடுக்காமல் நல்லதே பண்ணக்கூடிய தன்மையை காட்டினாங்க. அதுதான் அருள். நின்று தன் புகழ் ஏத்தருளினான். அதான் சம்ஸ்துதி. சம்ஸ்துதி வியாக்கியாத்தை தெரிவிக்கிறார். சம்ஸ்துதின்னு தெரிவிக்கிறார். சம்யக்கு ஸ்திதிகி சம்ஸ்திதிகி. சம்யக்கு ஸ்திதிகி சம்ஸ்திதி. சம்யக்கு சம்யக்குன்னா நன்றாக பாடப்பட்டது. என்ன பண்ண சம்ஸ்திதி சம்ஸ்திதி சம்யக்கு ஸ்திதி சம்ஸ்திதி. இப்ப சம்யக்கு ஸ்திதி சம்ஸ்திதின்னு வந்துட்டுனா சம்யக்குன்னு நன்றாக பாடப்பட்டது. பெருமாளை பற்றி பாடும்போது ஆழ்வார் நன்னா பாடியிருக்கான். பெருமாளை பத்தி பாடும்போது நல்லா பாடிருக்கா. ஆனா அதுல ஒரு சிறு குறை உண்டு. என்ன சுவாமி? அதனாலதான் சம்ஸ்திதி சம்ஸ்திதின்னு எடுத்துக்க. சம்யக்கு ஸ்திதி சம்ஸ்திதி. சம்யக்குன்னா நன்னா பாடியிருக்கான்னு அர்த்தம்.
அப்ப ஒரு குறை இருக்கு. பெருமாள் ஆழ்வார் பாடியிருக்காரு. எங்க சுவாமி என்ன சுவாமி குறை? ஆழ்வார் குறையோடு பெருமாளை பாடியிருக்காரு. ஆமா பாடியிருக்காரு. அது எந்த நிலையில பாடினான்றது வேறு. திருவாய்மையில ஏழையராவியுன்னம் இணை கூற்றங்களோ அறியேன், ஆழியன் கண்ணவிடான் திருக்கண்கள்களோ அறியேன் தெரிவிக்கிறார். பகவானுடைய 2 கண்களை பார்த்து யமனை போல இருக்குன்ற நம்மாழ்வார் இந்த பாசனம். ஏழையராவியுன்னம் இணை கூற்றங்களோ அறிய 2 திருக்கண்கள் இருக்கு, எனக்கு யமனை போல இருக்கின்றார். யமனை போல வந்தது அப்படின்னு பாசனம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்ற பாருங்க, காட்டேன் என் ஒரு என் உயிர்கதி காலனே, உன் வரும் உருவத்தை நான் பார்க்கறதா இல்ல, ஏன்னா எனக்கு அது காலன் மாதிரி இருக்கு, என் உயிர்கது காலனே அப்படின்னு ஆழ்வார் பாடி இருக்கா இல்லையா? அப்பனா இதுக்கு சம்யக்கு ஸ்திதியா, சம்ஸ்திதி ஸ்திதி நான் பண்ணியிருக்கார் அப்படின்னா சம்யக்கு ஸ்திதி சம்ஸ்திதி, அந்த ஸ்திதி நல்லதான் பண்ணியிருக்கார். ஆனா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்றதுக்கே குறுக்க என்ன, அந்த கண்களே எனக்கு யமனை போல இருக்கு, கண்களே எனக்கு யமனை போல இருக்கு, நீ என்ன பார்க்காத, பார்த்துட்டுன்னா எனக்கு என்னமோ எனக்கு ஏதோ ஒரு காட்டேன்னும் ஒரு எனக்கு ஒரு காலம் போல இருக்கு அப்படின்னு தெரிகிறது. இதெல்லாம் எதனால பாடுறார்? பகவான் மேல வெறுப்பால பாடுறார். அவருக்கு விரக தாபம், பகவானை விட்டு பிரிந்த இந்த நிலையோடு பாடிட்டு காரணம். அப்ப உன்னை பார்க்கறதா இல்ல, என் உயிருக்கு அது காரணா இருக்கே, அப்ப உயிருக்கு அது காரணம் என்று உண்மையா நடந்து இந்த பாசனவத்திரியா நேரே பெருமாளை பார்த்து சொல்றாரு. இந்த மாதிரி யாரு? நம்மாழ்வார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பெருமாளை பார்த்து, உன்னுடைய 2 கண்கள் யமனை போல இருக்கு, நீ என்ன பார்த்தீங்கன்னா அது காரணா இருக்கு பண்றாரு இல்லையா? சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டாவது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயத்துல பாடி இருப்பாரா? நீங்க 11 பாட்டுக்கு வந்து பார்த்து பாருங்க. இன்னைக்கு போட்டி பெருமாளுக்கு ஆழ்வாருக்கு போட்டி இருக்கணும். நீங்க 5 9 நிமிஷம் வச்சுக்கலாம், ஒரு தவறும் கிடையாது. ஆமா, இந்த ஒரு பாட்டா பாடியிருக்காரு பாருங்க, ஒண்ணு கிடையாது. என் உயிர்கால எல்லா விதத்திலும் நல்லதான். முதல் பாசனம் தொடங்கி கடைசி பாசனம் படித்தோம், ஃபுல்லா நல்லதான் படிக்கணும், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கிடையாது. சம்ஸ்கிருதி நல்லா பாடியிருக்காரு. ஆனா அதே போல ஆழ்வார் பெருமாள் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. ஆனா என்ன பண்றாரு? காலன்றாரு, யமன்னு சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஆனா அவ பாடுறது வேற விதத்தை. எதனால பாடுறாரு? உண்மையிலே அந்த பாட்டுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. விரகதாபம், பகவான் ஆழ்வாரை விட்டு பிரிந்தபடியாலே அந்த விரக தாபத்தாலே இந்த நம்மாழ்வார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி வார்த்தையாவது நம்மாழ்வாரை பத்தி எங்கேயாவது ஒரு வார்த்தை இந்த 11 பாசனம் பாருங்க, ஒண்ணு கூட இருக்காது. இது ஒரு பக்கம் வச்சுக்கணும். அந்த பெருமாள் பொய் சொல்றவரு யாரு? திருமங்கையாழ்வார் பாட்டு. என்ன சுவாமி இதெல்லாம் எங்க சுவாமி உங்களுக்கு கிடைக்குது? எல்லாம் ஒரே எடுத்திருக்காரு. புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே பாசனமே இருக்கு. புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு, திருப்புல்லாணி திவிதேசம், அந்த புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே தெரிவிக்கிறார். யார்? திருமங்கையாளர் தெரிவிக்கிறார். அந்த பொய்யை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அவர் எல்லாம் பொய் சொல்றவர், அவர் பொய் சொல்றது, அந்த பொய்யை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்துதி யாரு? நம்மாழ்வாரும் பாடுறாரு. அதே போல இவர் திருமங்கையாளர் 2 பேரும் தெரிவிக்கலையா? இதுதான் அதான் இந்த சம்ஸ்கிருதியினர். அப்ப ஆழ்வாருக்கு உண்டான சத்துவகுணம் மோட்சைக்கு ஏதுவா இருக்க சத்துவகுணம் மட்டுமே இருக்கு இல்லையா? ஆனா இவ 2 பேரும் என்ன பண்றா? பராங்குசரன்னு பரகாலன்னு 2 பேருமே, ஒருத்தர் யமன்னு சொல்றார், ஒருத்தர் காலன்னு சொல்றார், ஒருத்தர் பொய் சொல்லிட்டு இருக்காரு சொல்றாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலையெல்லாம் மதுரகவி ஆழ்வார் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஆழ்வாரை பத்தி ஒரு எல்லாமே பெருமை ஒன்னாவது இருக்கன்னா ஒரு இதுன்னு கிடையாது. எங்கேயாத்தான் இல்லவே பெருமையை ஓகோன்னு பேசிட்டு இருக்கு. ஆனா அடைய இப்ப சொல்றதுல நீங்க வேற மாதிரி எடுத்துக்கூடாது. ஏன்னா அவ பேச அந்த மாதிரி பாசுரம் பாடுவதற்கு காரணம் அவளுக்கு என்ன காரணம்னா விஸ்லேஷம், விரக தாபம், பிரிந்த அந்த தாபத்தை அடக்கணுமோ, அந்த தாபத்தை அடக்கப்படி குழந்தைகளை நம்ம சில நேரத்துல குழந்தைல என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னை அடிச்சிடும் பாரு, உன்னை என்ன பண்ற பாரு, நீ நாசமா போயிடுவ அப்படின்னு இந்த வார்த்தை உண்மையா அந்த வார்த்தை இல்லை. அதே போலதான் ஆழ்வார் இந்த பிரிவையெல்லாம் பண்றா இல்லையா? ஆனா அந்த மாதிரி வார்த்தையாவது வந்து ஓரளவுக்காவது மதுரகவியாளுடைய பாசனத்தில் இருக்கா பாருங்க. ஒரு சுமாரா பேசா கூட இந்த மாதிரி கூட இருக்க வேணாம். எங்கேயா பாருங்க, ஒண்ணு கூட கிடையாது. அதான் சம்ஸ்து. அப்படின்னா அதைத்தான் நின்று தன் புகழ் ஏற்க அருளினான். என்ன பெருமாளை பாட வைக்கல, ஒருவேளை நான் பெருமாளை பாட வச்சதுன்னா ஒருவேளை யமனன்னு சொல்லிடுவோம், பெருமாளை இல்ல பொய் சொல்றான்னு சொல்லிடுவோம். அதனால என்ன பண்ணார்? நம்மாழ்வார் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கா பாருங்க, எப்படி அருள் பண்ணியிருக்கா பாருங்க, தன்னையே பாட வச்சுட்டார். தன்னையே பாட வச்சுட்டேன்னா
நல்லது மட்டுமே இருக்கு, தீயதே கிடையாது. ஆனா மற்ற விஷயங்கள்ல தீயதும் கூட சேர்ந்து இருக்கு. அந்த மாதிரி நான் பண்ண போறலையா? அப்ப சம்ஸ்கரணம் சந்திரன் தெரிவிக்கிறாரு, இப்படி பண்ணிட்டாரேன்னு இந்த மாதிரி எங்கேயாவது சரி மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார்ட்ட இருக்கட்டும் சுவாமி என்ன முன்னாடியே அனுகிரகம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒரு குறையா சொல்லியிருக்காருன்னா ஒண்ணுமே சொல்ல, ஒண்ணுமே. இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன். இதுல வியாச பகவான் வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துல வைஷமிய நைகிரண்ய சாபேட்சத்வாதுன்னு பிரம்மசூத்திரத்துல எடுக்கிற ஆச்சரியமான சூத்திரம். பிரம்மசூத்திரத்துல வைஷமிய நைகிரண்ய சாபேட்சத்வாது, பகவானுக்கு விஷம புத்தியோ நிர்கிருணதா ரெண்டும் கிடையாதுன்னு. அதாவது விஷம புத்தியோ நிர்கிருணதா. விஷம புத்தினா ஒருத்தனால உயர்த்தியா சிருட்டிக்கிறார், ஒருத்தனை தாழ்த்தியா சிருட்டிக்கிறார். ஒருத்தனுக்கு அவ பாவங்கள் சிரமைப்பட்டு காலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்னும் கருணையே இல்லாம இருக்கார். சிரமப்பட்டு கால அவளை ஏதாவது ரட்சிக்கலாம்னு ரட்சிக்கிறது கிடையாது. அப்ப வைஷமிய நைகிரண்ய இரண்டு உண்டா அப்படின்னு கேட்டு கிடையாது கிடையாது வியாசர் சொல்றாரு. அதெல்லாம் பகவானுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது எது என்ன வைஷமியா அவனுடைய கர்மாதீனமா அவ பண்றா, கர்மாதீனமா எதுவும் பண்ணிட்டு காலத்து வர அவ இவருக்கு வைஷமிய நைகிரம்னா நிர்குணதா, அதாவது இப்படிப்பட்ட நெஞ்சி கல் நெஞ்சி ஈர நெஞ்சு கிடையாது என்பது கிடையாது, உண்டு அவருக்கு கல் நெஞ்சும் இல்லை. அதுக்கு மேல வைஷமியம் ஒருத்தர் உயர்த்தியா தாழ்த்தியோ படைக்கக்கூடிய தன்மை பகவானு கிடையாது. அவருடைய கர்மத்தின் நிலையாக அவா அந்த நிலைக்கு வரான்னு சொல்லிட்டார். சரி, இது இப்ப ஏன் சுவாமி சொல்லணும்? நம்ம பூர்வாச்சாரத்தை ஏன் சொல்லணும்? புரியத்துக்கா சொல்றேன். நாளையில இருந்து பெட்ரோல் விலை ஏறாது அப்படின்னு அரசியல் பேசல, அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ஏதோ பகை இருந்ததுன்னு அர்த்தம், ஏதோ பகழ்ச்சி இருந்தா தானே. எங்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடு கிடையாது அப்படின்னு யாராவது சொல்றாச்சுங்க. ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ புகைஞ்சா தானே சுவாமி வெளியில வரும், புகைச்சல் இல்லைன்னா வெளில வராதவனும். இப்ப வைஷமியமோ நைகிரண்யமோ அதாவது அவளை வேறு மாதிரி பாக்குறது அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் இந்த வார்த்தையாவது வரணும். இந்த வார்த்தை வருதுன்னா அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ கொஞ்சம் இருக்கு போல் இருக்கு சுவாமி சொல்ற மனம். ஏன் சுவாமி இதெல்லாம் பேசிட்டு இருக்கா, எங்களுக்குள்ள நன்னா இருக்கு, எல்லாம் நன்னா இருக்கு, நாங்க ரொம்ப நன்னா இருக்கோம் அப்படின்னு சில பேர்லாம் பேசுறா பாருங்க. அப்ப நன்னா இருக்கும்னு சொல்றது அந்த வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப எப்ப அந்த வார்த்தை பேசுறாலும் உள்ளுக்குள்ள ஏதோ புகைச்சல் இருக்கு. அப்ப அதே போல வைஷமிய நைகுருண்ய வேதவியாசர் சொல்றாரு அவனுக்கு நிர்குணதா கிடையாது, வைஷமியம் கிடையாதுன்னா உள்ளுக்குள்ள ஏதோ புகைச்சல் இருக்கு பொறுப்பு. புகைச்சல் இருக்கிறபடியால் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னா அதே போல நம்மாழ்வார் உயிர்க்கு அது காரணி. அதே போல ஏழையராவின் இணை கூட்டங்களா அடியேன்னு சொல்லியிருக்கிறான். உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கான்னா அது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஆனா அந்த அபிப்பிராயத்தை அவ பேசாம பண்ணணும். நமக்கு அந்த சந்தேகம் வருது இல்லையா? அந்த சந்தேகம் வந்தாலே யாரா புதுசா வந்தவா இந்த மாதிரி பாசனம் இருக்கு, ஒருவேளை அது மாதிரி பகவான் இருப்பாரோ என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயாவது என்ன பண்ணும், சந்தேக கண்ணோட்டத்திலேயாவது நம்மாழ்வார் ரொம்ப நல்லவர், அவர் தீயவர்லாம் கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர்தான் ரொம்ப நல்லவர், அவர்தான் நல்லவர் கிடையாது. அவர் மோட்சத்தையும் கொடுப்பாரு, இங்கே இருக்காரு, அன்பா நீங்க நினைக்காதுங்க மோட்சம் மட்டுமே கொடுப்பாரு அப்படின்னு எங்கேயாவது இருக்கா பாருங்க கிடையாது. நல்ல விஷயம் மட்டுமே தான் இருக்கும், அதை விட தீய விஷயம் கூட வராது. ஆனா இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு பகவானுடைய பாசனத்தில் பொருளவா இருக்கு. இதுதான் நின்று தன் புகழ் ஏத்தாருளினான், தன் புகழ் ஏத்தாருளினான் நின்று தன் புகழ். ஏன்னா கொஞ்சமாவது சாமி சில பேர் சொல்லுவா குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளில வந்துருக்குங்க. ஆமா சாமி ஒண்ணு நிச்சயமா நெருப்பில்லாம புகைமா, இந்த வார்த்தை சொல்றோம். நெருப்பில்லாம புகைமா சாமி, பகையறதுனா நெருப்பு நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வெப்ப வெளில வந்துட்டோ அப்ப பகையிறது, அப்ப நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே போல பகவானை பத்தி இந்த மாதிரி பேசுறான்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அவ இந்த மாதிரி அவள் கீழ்த்தரமா பேசணுன்ற அபிப்பிராயத்தை பேசுறா. அவளுக்கு விரகதாபம், அந்த விரகதாபத்தாலையும் மேற்கொண்டு விஸ்லேஷம் பகவானை விட்டு பிரிந்த தன்மை. அதனால்தான் அந்த ஆழ்வார்கள் அந்த இதுல பேசுறா இல்லையா? அந்த மாதிரி பேசச்சு அந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கு இல்லையா? அப்ப அவ சொல்றதுன்னா அவனை புகழ்கிறா போல இகழ்தல், இகழ்கிறா போல புகழ்தல் ரெண்டுமே உண்டு. புகழ்கிறா இதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவான். புகழ்கிறா போல இகழ்தல், இகழ்கிறா போல இகழ்தல். இன்னொன்னு சொல்லிடுறேன். முதல் 10 4ஆம் திருவாய்மொழி அஞ்சிரை மடனாராய், அஞ்சிரை மடனாராயில ஒரு பாசுரம். அருளாத நீலருவி அமராவி துவராமன் அருளாயு புட்கடவி அவர் மீது ஒரு நாள் என்று
அருளாடி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆடி ஐவண்டே யாவிஞ்சம் பிழைத்துவமேன்னு கிடைத்த பாசுரம். இந்த பாசுரம் நேரா காஞ்சி தேவப்பெருமாளுக்கு பாசுரம். இந்த பாசுரம் அந்த காஞ்சி தேவப்பெருமாளை பார்த்து அருளாத நீர் யார் சொல்றார்? நம்மாழ்வார் இந்த வார்த்தையை சொல்றார். அருளாத நீர் பட்டம் கொடுக்கிறாரு. சகசரமா அவர் கொண்டு விஸ்வம் இருக்காரா. இப்ப புதுசா நம்மாழ்வார் அருள்னாலே என்னன்னு தெரியாது. யாருக்கு சுவாமி? காட்சி தேவ பெருமாளுக்கு. இத்தனைக்கு அவருக்கு என்ன தெரியுமா பேரு? பேரருளாளன்னு பேரு. இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த காட்சி தேவ பெருமாளுக்கு பேரருளாளன்னு பேரு. ஆனா ஆழ்வார் புதுசா ஒரு பட்டம் கொடுக்கிறாரு, அருளாத நீர். ஏன்னா இவருக்கு கிடைக்கல, தூது விட்டுருக்காரு. அஞ்சிரைய மடனார் நாரைய தூது விட்டார். அஞ்சிரைய மடனாரா எளியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவடமர். ஆழ்வார் பாசுரம்னால ஒரு தனித்தட்டு. ஆழ்வார் பாசுரத்துக்கு சமமா இன்னொரு அனுபவம் இருக்குன்னா சீவை குண்டம் போற ஆழ்வார் அனுபவம் தான். வேற தன்மம் கிடையாது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறான். நின்று தன்புகள் ஏத்தருளினான். மதுரை கவி அந்த வார்த்தை சொல்றதுன்னா சீவை குண்டம் போன ஆழ்வார் அனுபவம் தான், வேற அனுபவம் கிடையாதுங்க. அதனாலதான் மதுரை கவி மனவாளமான என்ன தெரிவிக்கன்னா, மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். ஆர்த்தி பிரபந்தம் தெரிவிக்கிறார். தென்னரங்கர் சீரொழு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மண்டிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். மதுரகவி சொல் இத்தனைக்க மணவாள மாமணிகள் ஈட்டு பெருக்க ஒரு வருஷ காலம் பூர்த்தியா அந்த திருவாய்மொழியை பூர்த்தியா சொல்லியிருக்காங்க. நம்புறவா சும்மா கேட்டாங்க, கேட்டபடியா இருந்தாலும் செய்யற இந்த வியாபாரமா வந்தது. அப்படி இருக்கச்சு என்ன சொல்லணும்? அப்ப மதுரகவி சொல்லல சுவாமி, நம்மாழ்வார் சொல்படியே நிலையாக பெற்றோம் சொல்லியிருக்கிறோமோ? சொல்லவே இல்லை. ஒரு வருஷ காலம் ஈட்டு பெருக்கிறாரு. அந்த காலட்சேபம் பூர்த்தியா பண்ணியிருக்காரு. பண்ணியிருந்து கூட இந்த 11 பாசனத்துக்கு உண்டான ஒரு தன்மையை மதுரகவி சொல், அந்த மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோர் நினைப்பார். நம்மாழ்வார் சொல்ற அருளாத நீர் யாரை பார்த்து? காஞ்சி தேவப்பெருமாள் பார்த்து ஆச்சு. இன்னும் 2-3 நாள்ல நேரம் அங்க போறாரு. அங்க ஆழ்வாருடைய இடத்துக்கு போய் அங்க வையங்கண்ட வைகாசி திறன் அந்த கௌடவாங்க போய் சில சாய்க்கப்படுறாங்க. இது சொல்லுவாங்க அப்படி பேரருளாதன் அருளாதலின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப ஆழ்வார் கேட்கிறேன், இதை போல எப்போதாவது யாராவது நம்மாழ்வார் பத்தி யாராவது பேசியிருக்காரா? இந்த மாதிரி அருளாத நீர் மதுரை கவியாளர் என்ன சுவாமி நம்மாழ்வார் ஒரு கிருபையும் பண்ணல, ஒன்னாவது பேசியிருக்காரா? ஏதாவது வருத்தப்பட்டிருக்காரா? ஏதாவது பண்ணியிருக்காருன்னா ஒண்ணுமே இல்லையே. இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. அப்ப இதெல்லாம் அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதெல்லாம் பார்க்கச்சே நம்ம சம்பிரதாயம்லாம் என்னதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அப்பெல்லாம் சொல்ல அப்படியே கேட்டு வந்து இன்னைக்கு சம்பிரதாயம் என்னன்னா நிறைய பேர் அது என்னமா அது என்னமா இது என்னமா இதெல்லாம் கேட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? எதுக்கு சொல்லணும்? அப்ப ஏதோ புகச்சல்னு அர்த்தம். இப்ப ஆழ்வார் விஷயம் ஒண்ணுமே இல்லை. நேரம் அதாவது சில பேர் தான் சொல்லுவா பாருங்க, ஒரு சந்தேகம் இல்லாம நல்லா வந்துட்டு சொல்லுவாங்க. நிசந்தேகம் அந்த நிலையில் ஆழ்வார் இல்லையா? அதைத்தான் நின்று தன்புகள் ஏத்தனான். நின்று நிலைத்து நின்று தான் நின்று தன்புகள் ஏத்தனது. இது அவர் இவர்தான் நாயனார். அழகிய மணவாள பெருமான் நாயனார் தான் இந்த சத்தத்தை எடுத்துக்காரு. அதான் வியாக்கியம் தான் பார்த்துருக்கோம். இது கடைசி வியாக்கியானம். நின்று தன்புகள் நின்றுன்னு சொன்னா நிலைத்து நின்று. சரி, நிலைத்து சுவாமி எத்தனை நாளைக்கு நிலைத்து இருக்கும்? நின்று தப்புகள் ஏத்த அப்படின்னா எத்தனை நாள் நிலைத்து இருக்கும்னா கால தத்துவம் உள்ளவரை. கால தத்துவம் உள்ளது. எதுவரையில் ஆத்மா இருக்கோ அதுவரையில் பூர்ணமாக இருக்குன்னு தெரிவித்தார். சரி, இப்ப இன்னொரு விஷயம் எடுக்கிறேன். நின்று தன்புகள் ஏத்தனும் மேகும். அதுக்கு மேல முயல்கின்றே உந்தன் மொழிகளை கண்டு இன்னொன்னு என்னன்னா இதே பாட்டு 10ஆம் பாட்டு. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் படில்சூ குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மெய்களற்கண்டே தேவரீர திருவடிகளை கைங்கரியம் பண்ண முயற்சி பண்ணுகிறேன் என்றார். தேவர் என்ன பண்றாரு? முயல்கின்றேன் உந்தன் மொழிகளுக்கண்ணையே நீ பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் தேடின்னு அந்த பாசனத்தை சொல்றார். ஆனா இது 10ஆம் பாட்டு, கடைசி பாட்டு. அதுக்கு முந்திர முதல் பாட்டு என்ன? தென்குருகூர் நம்பிக்கென்றக்கா அன்னைக்கும் அமுதூர் என்னாவுக்கு கண்ணினம் இருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்றி தென்குருவூர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதூர் என்னாவுக்குன்னு அவர் தொடங்கியதிலிருந்து முயல்கின்றேன் உந்தன் மொழிகள் கண்டு ஈராக முதல் பாட்டு தொடங்கி 10ஆம் பாட்டு வரியத்து என்ன பண்ணார்?
நின்று தன் புகழ் ஏத்த அப்படின்னா இந்த நின்று தன் அது ஒன்று சேர்த்துக்கணும். அப்ப முதல் பாட்டுல என்ன பெருமையை சொன்னாரோ அந்த பெருமை தன் பெருமை, அந்த பெருமையை என்னுடைய மனசுல பூர்த்தியா நிற்கும்படி என்னன்னா அந்த ஆழ்வாரைய சேவிக்கும்படி காட்டி கொடுத்தானோ பகவான்கிட்ட போகாம அந்த நின்று தன் புகழ் ஏத்தணும். அப்ப முதல் பாட்டுக்கு 10ஆம் பாட்டு அப்படின்னா நல்லா ஏன்னா சிலெல்லாம் பாடி சிலது அப்படின்னு என்ன அர்த்தம்னா பகவானை பற்றி பாடும்போது முதல் பாட்டு நல்லா பாடிட்டு 4ஆம் பாட்டை மாறிடுவா. 4ஆம் பாட்டு அப்படியே பாடிடுவா, மாறி வேற எங்கேயா ஒருத்துக்கு போயிடுவா, வேற ஏதோ ஒருத்துக்கு போயிடுவா. ஆனா நம்மாழ்வார் பாசுரம் முதல் பாட்டு எந்த நிலையில இருந்தோ 10 பாட்டும் மாறாம பாடுறார். அந்த 10 பாட்டும் நின்று தன் புகழ் ஏத்த அருள்வதற்காகவே நம்மாழ்வார் அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதைத்தான் நின்று தன் புகழ் ஏத்தணும். அப்பனா நின்று என்பது காலதத்துவத்துக்கு எல்லாம் போக வேண்டாம். நின்றுன்னு சொன்னதா முதல் பாட்டு தொடங்கி 10 பாட்டு வரை. இப்ப நின்றுனா முதல்ல என்ன பண்ண அர்த்தம் பார்த்தோம், காலம் உள்ளவரையும் நின்று அப்படின்னாரு. இப்ப என்னன்னா நின்று என்ன சுவாமி முதல் பாட்டு நான் ஆரம்பிச்சேன், அப்ப என்ன அவருடைய புகழை பாடினோம், கடைசி பாட்டு பரியந்தம் அவருடைய புகழைய பாடும்படியான ஒரு தன்மையை அமைத்து கொடுத்தானோ அதுதான் நின்று தன் புகழ் வேட்ட அப்படின்னான். இந்த விபீஷன் இருக்கணும், விபீஷனுக்கு பயம் வந்துடுது. என்ன பவன்னா பகவான்கிட்ட சரணாதி பண்ணதான் வந்துட்டான். வந்த உடனே சரணாதி பண்ணியாச்சுன்னா அங்க வந்துட்டு இருக்கா. ஆனா ஒரு 10 நிமிஷம் நாழி ஆகிட்டு 10 நிமிஷம் என்ன நாடி சுக்ரீவன் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான், ராமனும் வேண்டும்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் நாடி ஆகிட்டு இருக்கணும். நாடி ஆக 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 இவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சரணாகதியை பண்ணிட்டு தான் வந்துட்டான். ஆனா என்ன எடுத்து ஒருவேளை மனசு மாறிடுமோ. அவன் வந்தது நிவேதியதமாம் செப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மன்னு நான் வந்திருக்கேன் சுக்ரீவா அவன்கிட்ட போய் சடக்குன்னு சொல்லுன்னு சொன்னோன்னு சுக்ரீவன் சொல்றான், இரு இப்பதானே வந்திருக்க உடனே போய் சொல்லுமா, கொஞ்சம் இரு அப்படின்னா இல்ல உடனே போய் சொல்லு, உடனே போய் சொல்லு, நாடி கடத்தாது ஒண்ணுமே சொல்லு. ஏன்னா நான் ராட்சசன், என் புத்தியை வேணா மாறிடும். நின்றவான் இல்லா நெஞ்சு, அப்படிப்பட்ட நின்றவா நெஞ்ச சஞ்சலட்சமான கிருஷ்ணா அர்ஜுனன் சொல்லியிருக்கணும். அப்படிப்பட்ட என்னுடைய புத்தி இப்ப மாறினபடியால அடுத்த நிமிஷம் மாறிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பகவத் விஷயத்த சரணாதி நான் நெருக்கத்தை மாறினாலும் மாறலாம். அதனால நீ என்ன பண்ற, உடனே போய் சொல்லு சுக்ரீவன் சொல்லணும். இப்ப அதே போல இப்ப ஆழ்வார் விஷயத்த இப்ப இவருக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டுனா இல்லையே, முதல் பாட்டு என்ன ஆரம்பிச்சாரோ கடைசி பாட்டு வரைக்கும் அதேதான். என்னது நின்று தன் புகழ் ஏத்த அப்படின்னான். அவன் நின்று தன் புகழ் ஏத்த அப்படின்னான் தெரிவித்தான். நின்றுதான் அடுத்து ஏத்த நட்புவை பூவின் வண்ணன், நட்புவை பூவென்ற வண்ணன் புகழ் இயற்றவா என்று தொடங்கி மொழிகளனை ஏற்றுமணி என்று ஆழ்வார் தம்மை போல ஏத்த உத்வேகத்தை விட்டு அளவென்றிக்கு 10 ஏற்றும்படி அப்படின்னான். இப்ப நம்மால் ஒரு பாடுபாடியிருக்கார். என்னது நின்று தன் புகழ் ஏற்றருளினான்றதுல பெரிய திருவந்தாதி முதல் பம் முயற்சி திருவினை நட்பூவை பூவெந்தன் பண்ணன்னு முதல் திருவந்தாதி பெரிய திருவந்தாதி முதல் பாட்டு, பெரிய திருவந்தாதி முதல் பாட்டும் பெரிய திருவந்தாதி கடைசி பாட்டு 2 எடுத்துக்க. நட்பூவை புகின்ற வண்ணன் புகழ் இயற்றுவாய். அதுக்கப்புறம் மொய்க்கடலே ஏத்த முயல், இந்த 2 பாட்டுக்கு இல்லையா பெருமானுடைய புகழை இயற்றுவாய் என்று ஆரம்பிச்சார். யார்? நம்மாழ்வார். பெரிய திருவந்தாதி இது 87 பாசுரம். பெருமானுடைய புகழை இயற்றுவாய் ஆரம்பிச்சார். மொய்கடலே ஏத்த முயல் என்று என்ன பண்ணாரு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது நம்மளோட பகவத் விஷயத்தோட பகவானுக்கு சொல்றார் ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நான் பாடினேன் 10 பாடினே தவிர இப்ப முயற்சி பண்றேன், பகவானை பற்றி பாடுவதற்காக முயற்சி பண்றேன். யாரு? நம்மாழ்வார் பகவானை பத்தி பாடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு முதல் பாசனம் தொடங்கி கடைசி பாசனம் வரையும் முயற்சி பண்றேன்ட்டார். இது பெரிய திருவந்தார். ஆனால் மதுர கவியாளன்னா நான் 10 பாடினேன். 10 சாமி ஒண்ணு பண்ணா 10 சொல்றா சுவாமி. சாமானியமா லோகத்துல தவறான பாரியா, ஒண்ணு பண்ணா 10 சொல்லிட்டு இருக்கா சுவாமி சொல்ற பாரியா. இங்க 10 அவருடைய புகழை நம்மாழ்வாருடைய புகழ் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி 10 பாசுரத்திலும் பூர்ணமா சொல்லிட்டே இருக்கா சூரியன். அதான் 10 சொன்னேன்னு அர்த்தம். அப்படின்னா
பன்மடங்கு பன்மடங்கு பெருக்கி 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 அவருடைய வைபவத்தை சொல்லிட்டே இருக்குன்னு அர்த்தம். என்ன சில பேர்லாம் ஒரு சின்ன விஷயத்த ஆழ்வார்களே இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னா ஒரு சின்ன விஷயத்தை ஒரு ஆழ்வார் அதை நன்னா பெருசு பண்ணி நன்னா உயர்த்தியா பகவான் உயர்த்தியா சொல்லுவா. ஆனா இப்ப என்னன்னா ஆழ்வார் அப்படி சொல்லவில்லை. பெரிய திருமந்தம் முதல் பாசனம் ஆரம்பிச்சார், இயற்றுவாய் எம்மோடி நீ கூடி அப்படின்னு ஆரம்பிச்சார். கடைசி பாத்திர மொய்கடலே ஏத்த முயல் பெருமாளின் திருவடி தாமரையில ஸ்தோத்திரம் பண்ண நெஞ்சே முயற்சிப்பாய், நெஞ்சே முயற்சிப்பாய். அப்ப முதல் பாசுரத்தில் முயற்சிப்பாய் முயற்சி முயற்சின்னு சொன்னார். கடைசி பாசுரத்தில் முயற்சி முயற்சி முயற்சிப்பாய்ன்னு சொன்னார். அப்ப முயல் என்று சொல்லி முடிச்சிட்டார். முயற்சி முயற்சி சொல்லி முடிச்சார். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, சரி சுவாமி அவர் முயற்சின்னு சொல்லிதான் முடிச்சிருக்க, என்ன வருவோம்? முதல் பாசனம் என்ன? நட்பூவை பூவின்ற வண்ணன் புகழ் இயற்றுவாய், இயற்றுவாய் முயற்சி பாய்ணும். மொய்கடலே ஏற்க முயல் கடைசி பாசனம் அதையும் முயற்சி பாய்னர். அப்ப முயற்சி முயற்சி சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்ப என்ன இது? இதே தானே நம்ம மதுரைகவன் சொல்லிச்சார், முயல்கின்றேன் 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 என்று மதுரைகவே இதை தானே சுவாமி சொன்னார். அப்ப நம்மாழ்வார் எப்படி முயற்சிப்பாய் முயற்சிப்பாய் சொன்னாரோ, மதுரகவியாழ்வாரும் அதே போல கடைசி பாசத்தை முயல்கின்றேன் முயல்கின்றேன் சொன்னாரு. இன்னும் இது என்ன சந்தேகமே இல்லையா? ரெண்டு பாசனம் என்ன, அவரும் அழுதிருக்கார் இவரும் அழுதிருக்கார் அப்படின்னு. இல்ல நீங்க நல்லா பாருங்க, அவர் தொடங்கினது முதல் பாசனம் என்ன? அன்னிக்கமமுதூரம் என்னாவுக்கே அப்படி தொடங்கினார். நல்லா பாருங்க, உந்தன் முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற் கண்பையை முயல்கின்றேங்கிற சப்தம் அங்க இருக்கு. அதே போல முயற்சிப்பாய்ங்கிற சப்தம் நம்மாழ்வார் வச்சுட்டார் பகவான் விஷயத்துல. இவர் நம்மாழ்வார் விஷயத்துல மதுரகவி ஆழ்வார் முயல்கின்றேன்னு வச்சிருக்காரு. ரெண்டும் ஒண்ணும் வித்தியாசம் இல்லையா? ரெண்டு பேரும் முயற்சி பண்றா இல்லையா அப்படின்னா இல்ல. பாருங்க என்னன்னா, இங்க முயற்சி முயற்சினா முதல் பாசனம் தொடங்கி முதல் பாசனம் என்ன பண்ணினார்? முதல் பாசனத்துல அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கன்னு முடியும் போது என்ன பண்ணார்? முயல்கின்றேன்னு சொல்லி இருக்கார். சரிமே, அப்ப முயற்சி தானே, முயற்சி முடிச்சதாக தெரியலன்னா அப்ப அவரை ஏன் குற்றம் சொல்றேன்னு நமக்கு தோணும். நம்மாழ்வார் ஏன் குற்றம்? இதுல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்மாழ்வார் பாசனம் எப்படி இருக்குமா, இயற்றுவாய் பாட தொடங்குவாய்ன்னு சொன்னார். முடிக்கும் போது ஏற்ற முயல் பாசுரத்தை பாட முயற்சிப்பாய் முயற்சி முடிச்சார். ஆனா பாட்டையே என்ன பண்ண, பாட்டிலேயே முயற்சிப்பாய் இருக்கு. ஆனா மதுரகவி ஆழ்வார் பாட்டை முயற்சிப்பான்னு சொல்லல. என்ன பாருங்க, பாட்டுல முயற்சிப்பாய் சொல்லல. மறுபடியும் பாட்டை பாருங்க, பயனன்னாகினும் தாங்கல்லராகினும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு இல்லையா? அப்ப என்னன்னா, ஆழ்வார் அனுகிரகத்துக்கு நான் யோகத்தை இல்லாதவன், பயன் அன்றாகினும் தாங்கு அல்லாகினும் செயல் நன்றாக திருத்தி பணிகள்வன்னா ஆழ்வாருடைய அனுகிரகத்துக்கு நான் யோகத்தை அல்லாதவன், இவனுக்கு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மாழ்வார் நினைக்கிறானா, மதுரகவியாளர் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. தாங்கு அல்லன் யோகத்தை இல்லாதவன், பயன் அல்லன் பிரயோஜனம் இல்லாதவன். அதாவது சொல்றதுக்குண்டான யோகதையும் கிடையாது, சொல்லுனா ஏதாவது தெரியுமா? தெரியாது. அதான் பயனன்றாகினம் தாங்கல பிரயோஜனம் இல்லாதவன் யோகத்தை இல்லாதவன் இப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப தகுதியே கிடையாது. தகுதியை தொழிலாது, இவனுக்கு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை, சொல்லியும் லாபம் இல்லை. ஆனால் என்ன செஞ்சார் நம்மாழ்வார்? என் செய்கை அப்படின்னு என்ன பண்ணாரு? செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். எனக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, அதனால பிரயோஜனம் இல்லை, அதனால எனக்கு அந்த யோகத்தை இல்லைன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணா? செயல் நன்னாக திருத்தி பணி கொண்டார் இல்லையா? அப்ப என் செய்கையை நன்றாக ஆகம்படிக்குன்னு இருக்கு. என் செய்கையை நன்றாக ஆகம்படிக்குன்னு அர்த்தம், அந்த நம்மாழ்வார் மீது கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற ஒரு பாசுரத்தை படிக்கும்படி என்னை திருத்தி பணி கொண்டார் இல்லையா? செயல் நன்றாக திருத்தி பணி கொண்டார். அந்த திருத்தி பணி கொண்டார். ஆனா மேலும் அந்த திருத்தி பணி கொண்டு வைத்திய தொடக்கத்துல என்ன சொன்னார்? நம்மாழ்வார்னு சொன்னாலே என் நாவுக்கு அமிர்தமாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா? ஆனா பாட 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 அந்த அமிர்தமே 10 பாசுரமாக பாடி பாடி முடிச்சார். ஆனா இப்படி அமிர்தமயமான 10 பாசுரத்தை முடிக்கும்படிக்கு நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணாரணும், நின்று தன்புகள் ஏற்றணும், அனுகிரகம் பண்ணாரணும். அப்ப இந்த உபகாரத்துக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ண முடியல. அவர் உபகாரம் பண்ணிட்டார். என்ன பண்ணார்? 11 பாசுரங்கள் பாடும்படி எனக்கு உபகாரம் பண்ணிட்டார்.
அப்படி எப்படி பாட முடியும்? அன்னிக்கம் அமுதூரும் என்னாவுக்கே என்று சொல்லும்படியான நம்மாழ்வார்னு சொன்னவனே, ஷடகோபன் சொன்னவனே, காரிமாசன் சொன்னவனே, அந்த வாக்குக்குள்ள உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு தித்திப்பு ஓடிட்டே இருக்கு. எப்படி? ஓ, அந்த தித்திப்பு இதுக்கு மேல சமானமா எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையா, அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கணும். ஓடிட்டு இருக்கச்சு இந்த ஓடும்படியான தன்மையும் கொடுத்து இந்த 11 பாத்திரத்தையும் பண்ணி கொடுத்தாரணும். திருத்தி பணி கொண்டார், என்னை திருத்திட்டார், அது என்னுடைய கைக்கு ஏத்துட்டார். ஆனா இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணிருக்காரு, இந்த உபகாரத்துக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ண போனோம். அந்த பிரத்யுபகாரத்துக்கு தான் முயல்கின்றேன். பிரத்யுபகாரம் என்ன பண்றது, என்ன பண்றேன் அப்படின்னு முயல்கின்றேன் என்று சொன்னாரே தவிர பாட்டை ஆரம்பிக்கவே முடியல, பாட்டை முடிக்கவே முடியல. இது யார் சொல்றது? நம்மாழ்வார் பகவான் விஷயத்துல. நம்மாழ்வார் இது எல்லாத்தையும் பெருமாள் கேட்டாருன்னா என்ன வைஷ்ணுவா, என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க, நீ மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வார் என்னை இவ்வளவு கேட்டு தண்ணிட்டு இருக்கேன்னா வெய்ய மாட்டாரு, ஆனந்தப்படுவார். இந்த வார்த்தை எப்ப கிடைக்கும்? இன்னைக்கு அங்க இருக்காரா இல்ல இங்க வந்து இருப்பார், ஒளிந்த நின்றவரானோ ஆதிப்பிரான இங்க வந்து கேட்டுன்றவர். எது சொல்றாங்க? இப்ப இவர் இருந்தா இன்னும் நம்மாழ்வார் என்ன பண்ணா, பகவான் முயலுக்கு என்ன முயற்சிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆனா இங்க அப்படி இல்ல, திருத்தி பணி கொண்டார். அந்த கைங்கரியத்தை ஏத்துனதுக்கு அப்புறம் பிரத்யுபகாரம் பண்ணணும். வேணும் பிரத்யுபகாரம் பண்ணனா அந்த பிரத்யுபகாரத்துக்கு தான் முயற்சிக்கிறேன். இங்க வேலையே நடக்கல, இங்க வேலை நடந்துட்டு நடந்த வேலைக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியலையேன்னு அவர் முயற்சிக்கிறேன். இங்க ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முயல்கின்றான் இல்லையா? அதான் சொன்னேன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப நம்ம ஆழ்வார் பெரிய திருவந்தாதியில் பெருமானை பாடத் தொடங்கினார். என்ன சொன்னார்? பாட முயற்சிக்கிறேன் என்று முடித்தார். அதே போல பாட்டில் முயற்சின்னு சொல்லல, நாம் பாட ஆரம்பிக்கும் போது மதுரமா இருக்கு, அப்படிப்பட்ட மதுரமா இருக்கு, பாடி முடிச்சிட்டார். பாடி முடிச்சு அதுக்கு ஆழ்வார் அனுகிரகத்தை என்னன்னா, அப்ப முயல்கின்றேன், அந்த முயல்கின்றேன் எது சொன்னார்னா, இவ்வளவு நன்னாக பாடும்படி நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணாரணும். அந்த இவ்வளவு நன்னாக என்னை பாடும்படி அனுகிரகம் பண்ணாரணும். அந்த அனுகிரகத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ண போகிறேன். பண்றதுக்கு என்ன பண்றது தெரியல. முயல்கின்றேன். இதுதான் ஆச்சாரியம் செய்த உபகாரமானது தூயாக நெஞ்சுதன்னில் தோன்றினேன், தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது. இது உதயமா தெரிவிக்கிற மனவரம் இது சொல்ல வந்தனா. அப்ப அந்த முயல்கின்றேன் ஆக, அதாவது இப்ப இதுக்கு சரியா சொல்லணும்னா, வாச்சிக கைங்கரியத்தை முடித்தார், காவிக கைங்கரியத்தால் முயற்சி. அப்படின்னா அதாவது வாச்சிக கைங்கரியத்தை முடித்தார், காய்க கைங்கரியத்தில் தான் முயற்சி. அப்படின்னா வாக்கால கைங்கரியம் பண்ணக்கூடிய முடிச்சுட்டார், செய்கையால பண்ணக்கூடிய கைங்கரியத்தை முயற்சி பண்ணுன்றார். ஆனா நம்மாழ்வார் வாக்கால பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கே முயற்சி. முதல்ல வாய் பண்ணணும், அதுக்கப்புறம் செய்கை பண்ணணும். வாய் சொல்லிட்டு, வாய் என்ன சொல்லிட்டு? மதுர கவி ஆழ்வார் வாயில சொல்லிட்டார், வாயில சொல்லி அந்த கைங்கரியத்தை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன? செய்கையால பண்ணணும். அந்த செய்கையால பண்றத முயற்சி பண்ணிட்டு இருக்கார், முயல்கின்றேன். இப்ப நம்மாழ்வார் பகவான் விஷயத்துல வாயிலேயே சொல்லல சுவாமி, அதுவே முயற்சி பண்ணிட்டார். இப்ப எது விசேஷம்? அதுவே இல்லைன்றாரு. அப்ப வாசகத்தாலே முயற்சின்றார் இல்லையா? வாயாலே கைங்கரியம் பண்ணதுக்கு நான் முயற்சி பண்றேன். இவர் வாயால கைங்கரியம் முடிச்சாச்சு. அப்ப ஆழ்வார் மதுர கவிகளை திருத்தினது பெருமானுடைய குணங்களை பட. ஆனா இப்ப ஆழ்வார் பண்ண முயற்சி பண்றேன். இதைத்தான் அங்க தெரிவிக்கிறார். ஆஹா, ஏத்தான் நட்பு வைந்த வண்ணன் புகழ் ஏற்றவா என்று தொடங்கி மொழிகளில் ஏத்தமழை என்று ஆழ்வார் தம்மை போல ஏத்த உத்வேகத்தை விட்ட அளவன்றைக்கு 10 ஏத்தும்படியே அருளினார். அடுத்து அதே 157 பக்கத்திலேதான் 2ஆம் பத்தி. தன் புகழேத்த ஆழ்வார் பகவத் குணங்களையே புகழும்படி திருத்தினேரால் ஆகிரும் அவர் தம்முடைய பிரீத்தியாலே தன் புகழ் ஏத்தவென்கிறார். தன் புகழேத்த பகவத் குணங்கள் போலே குற்றம் காண்கையும் கண்டதுக்கு தக்க தண்டம் பண்ணுகையுமாயே ஆழ்வார் குணங்கள் இருப்பதே அன்னையாய் அத்தனையாய் என்னையாண்டிடும் தன்மையான் என்கிறபடியே வாத்சல்யத்துவமாய் என்றே இருப்பதே ஆழ்வாருடைய நிகழ்வுகளில் இதிலே தெரிவிக்கிறார்.
இப்ப பெரிய விசாரம் என்னன்னா, ஆழ்வார் மேலேயே ஒரு குற்றம். என்ன சுவாமி குற்றம்? என்ன யாரோட கேள்வி எல்லாம் கேட்கிற, என்ன சுவாமி குற்றம்னா, இப்ப நல்லா பாத்துக்கோ, நின்று தன் புகழ் ஏத்த அப்படின்னா தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த நின்று தன் புகழ், தன் புகழை ஏத்த அப்படின்னான். தன் புகழை ஏத்த அப்படின்னா, மதுரகவி ஆழ்வாரை தன்னுடைய புகழை பாடும்படி அனுகிரகம் பண்ணார் நம்மாழ்வார் அப்படின்னு கிடைக்கிறது. இதுலதான் பெரிய ஒரு விசாரம். என்ன விசாரம்னா, ஆழ்வார் மேல ஒரு குற்றத்தை சுமக்கிறாங்க மற்ற பேர். அவ கேள்வி கேட்கிறா. என்ன கேள்வினா, இப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் சிஷ்யர் தானே? ஏன் சுவாமி அதே சந்தேகம் இருக்கா? சிஷ்யர் தான். சரி, ஆமா. அப்ப ஆழ்வார் தானே அவர் திருத்தினார், நம்மாழ்வார் தானே மதுரகவி திருத்தினார். ஆமா. அந்த திருத்தினதா அதை சொல்லி கொடுத்தது அவர் தானே. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், செயலாக திருத்தி பண்ணிக்கணும் எல்லாம் அவர் தானே சொன்னாரு. ஆமா, எல்லாமே நம்மாழ்வார் தான் திருத்தினார். அவரை திருத்தி அதன்படி எல்லாம் பண்ணார். அப்ப அவர் சொன்னதை மீறி இவர் நடக்க மாட்டார் இல்லையா? யார் ஆச்சாரியன்? நம்மாழ்வார் ஆச்சாரியன். இந்த நல்லா கேட்டுங்க. ஆனா இது சமாதானம் இன்னைக்கு வருமானு தெரியாது, நாடி ஆயிடுச்சு தான் சொல்லிடுறேன். அப்ப அவர் சொன்னவர் தானே நம்ம மதுரை அவர் கேட்பார். நம்மாழ்வார் ஆச்சாரியன், மதுரை சிஷ்யன். ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் தானே இவர் கேட்கணும். ஆமா. அப்ப மதுரகவி எப்படி இருப்பார்? நம்மாழ்வார் என்ன சொல்றாரோ அதுதானே கேட்பாரு, அதான் கேட்கணும். அதுதானே உண்மை நிலை. ஆமா சுவாமி, அப்படித்தானே. ஏன்னா ஆச்சாரியன் சொல்றது தானே சிஷ்யன் கேட்கணும். இப்ப ஆச்சாரியன் சொல்றது சிஷ்யன் கேட்கணும். இவ்வளவு நல்லனா சிஷ்யனா இருப்பான் இல்லையா? ஆச்சாரியன் சொல்றபடி கேட்கிறான் சார், ஆச்சாரியன் சொல்ற சொல்லி கேட்கிறான் அப்படின்னு சொல்லினா இப்ப நல்ல சிஷ்யன் தானே எப்படி இருக்கணும்? அப்ப ஆச்சாரியன் சொன்னது தானே இவர் பாடுவார். என்ன பார்த்துக்கணும், ஆச்சாரியன் சொன்னது தானே இவர் பாடுவார். நமக்கு பதில் என்ன? ஆமா, ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தா அவர் பாடுவார். அதான் உண்டு. ஏன்னா இப்ப நம்மாழ்வாருக்கு தன்னை பாடன்னு சொல்லி கொடுத்திருப்பாரா? என்னடா கேட்டுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த சந்தேகங்களை சில நாஸ்திகவாதிகள்லாம் பண்ணுவா. இதெல்லாம் அவாலே கலப்பிட்டு இதெல்லாம் பண்ணி அந்த காலத்துல யாரும் கேட்டிருப்பார். ஒரு ஆச்சாரியன் நீ என்னையே சேவி, பகவான சேவிக்காத அப்படின்னு சொல்லிருக்காரா? சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவர் திருவிடைய பத்தின உடனே என்ன சேவிக்கதா பகவான போய் சேவி, என்ன சேவிக்காத பகவான போய் சேவி அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். அப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர்னா அப்ப நம்மாழ்வார் என்ன சொல்லியிருப்பார்? என்ன சேவிக்காத, நீ பெருமாளை சேவின்னு சொல்லியிருக்கணுமானோ? அவர் சொல்லாம என்ன சேவின்னு சொன்னார சுவாமி. இது என்னவா சுவாமி? நின்று தன் புகழ் ஏத்த அப்படின்னான். என்ன சேவின்னு சொல்றாரு அவர். என்ன சுவாமி இது நியாயமாது? அவர் சரியான ஆச்சாரியனா? ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? தன்னை என்ன பண்ணும்? தான் புருஷகாரம் பண்ணி பகவான் திருவிழா கொண்டு போய் காட்டி கொடுக்கணும். இந்த மதுரகவியை என்ன பண்ணணும்? மதுரகவியே என்ன சேவிக்காத, ஒளிஞ்சென்ற சேவி, ஆதிப்பிரான சேவி, நின்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே நானே சொல்லியிருக்கேன், போய் சேவி சொல்லியிருக்கமானோ அப்படின்னு கேள்வி கேட்டா. கேட்ட உடனே அங்க இருக்கிற சிஷ்யாலாம் என்ன பண்ணிட்டா, இல்ல சுவாமி, இல்ல நம்மாழ்வார் சொன்னார் நீ அங்க போய் சேவி, என்னை சேவிக்காதுன்னு சொன்னார். இவ சபை கட்டுறான். சொன்னார் மதுரகவியார் தான் என்ன பண்றார், நம்மாழ்வார் தான் நான் சேவிப்பேன்னு சேவிச்சுட்டாங்க. அப்ப என்ன சுவாமி ஒரு சிஷ்யன்? ஒரு சரியான சிஷ்யனே இல்லையா? ஒண்ணு ஆச்சாரியன் வார்த்தையை கேட்டிருந்தா பெருமாளை சேவிச்சிருக்கணும், பெருமாளை பாடி இருக்கணும். அல்லது ஆச்சாரியன் என்ன இருக்கணும், என்ன சேவிக்காத நீ பெருமாளை சேவின்னு சொல்லிருக்கணும். அவரை தன்னை சேவிக்கிறாரு, அதுக்கும் பேசாம இருக்காரு. இவர் என்னவோ ஆச்சாரியன் சொன்னதா வச்சுன்னு இவர் போய் பெருமாளை சேவிக்காம தன்னை சேவிக்கிறாரு. இது ரெண்டுமே தப்பா இருக்கு, ரெண்டுமே சஸ்வா இருக்கு. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் இருக்க, ஆச்சாரியத்துவம்னா என்ன? தன் திருவடியை சேவிச்ச வாழ்க்கை பகவான் திருவடி காட்டிக் கொடுப்பது. விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்பி ராமானுஜன் மண்ணின் தலை சுற்றி மரணாலம் வளர்த்ததனே. மண்மிசை யோடிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுள் நிற்கிறோம் காணகில்லார் உலகோடுகிறல்ல அண்ணலி ராமானுஜன் இதெல்லாம் எங்கள் மாதவனே இருக்கிற இல்லையா? அப்படிதானே காட்டி கொடுத்தார், அப்படிதானே பண்ணிருக்கணும். இப்ப அந்த மாதிரி காட்டி கொடுக்காம மதுரை சுவாமி நம்மாழ்வார் தன்னையே செவின்னு சொல்லியிருந்தார்னா அவர்கிட்ட ஆச்சாரியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் சொல்லியிருந்தா வச்சுக்கோ, இல்ல என்னை செவிக்காத நீ பகவானை செவின்னு சொல்லிதான் மதுரகவி ஆழ்வார் இல்ல நான் தான் சேவிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் சேவிக்க ஆரம்பிச்சுக்க, இவர்கிட்ட சிஷ்யத்துவம் இல்லைன்னு அர்த்தம்.
சரியான சிஷ்யன் அர்த்தம். இது என்ன சுவாமி சொன்ன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகமா வருது. ஆமா சுவாமி, இவர் மதுரகவி ஆழ்வார் எப்படி பெருமாள் சொல்லி நம்மாழ்வார் சொல்லியிருப்பார், நீ பெருமான் தான் சேவிக்கணும்னு. சேவிக்கணும்னு சொன்னோன்னே சரி ஆச்சாரனுடைய வார்த்தை உல்லங்கனம் பண்ணப்படாது, நான் பகவான் சேவிக்கணும் சேவிச்சுக்கணும். அல்லது இவர் தன்னையே என்னையே சேவின்னு சொல்லியிருந்தார்னா இவர்கிட்ட ஆச்சாரத்துவம் இல்லை, நம்மாழ்வார்ட்ட ஆச்சாரத்துவம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல, இவர்கிட்ட ஆச்சாரத்துவம் இருக்கு, நீ என்னை சேவிக்காத, நீ பெருமாளை சேவின்னு சொல்லியிருந்தா வச்சுக்கேன். அவர் கேட்காம அதெல்லாம் கிடையாது, நான் தான் நான் சேவிப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இவர்கிட்ட சிஷ்யனான தன்மை இல்லை, அப்ப சிஷ்யத்துவம் இல்லைன்னு அர்த்தம். சிஷ்யத்துவம் இல்லைன்னு அர்த்தம். இது நியாயமா? இது நியாயமா? அப்ப ஆச்சாரியத்துவம் சிஷ்யத்துவம் இல்லையே சுவாமி, எனக்கு ஒவ்வொரு கொண்டாடிட்டு இருக்கே என்னன்றது நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணிதான். இன்னைக்கு அங்கேயோட சேவை ஆச்சரியமா அந்த ஆனந்தத்தோடு இருக்கலாம். இவாருக்கு ரெண்டுமே உண்டு, பதில் சொல்லிடுறேன், ரெண்டுமே உண்டு. எப்படி உண்டுன்னு அழகிய மணவாள பெருமாள் மேனி காட்டப்பட ஆச்சரியமா காட்டப்பட என்னன்றது பார்த்துக்கலாம். சாயங்காலம் ராமானுஜன் அந்த காலட்சேபம் உண்டு, அவசியம் மறுபடி எடுத்துட்டோம். கூறும் சமயம் அந்த இந்திய பாசனம் உண்டு, இந்த அதுக்கு முன்னாடி பாசனம் கூறும் சமயங்கிற பாசனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசனம், அந்த பாசனத்தை முடிச்சுட்டு கூறும் சமயங்கள் ஆறும் சமயம் அந்த பாசனம் வரப்போறது என்னென்று அவசியம் வரும்படி பிரார்த்திக்கணும். சந்தேகங்கள் எதா இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கணும். ஆழ்வார் இந்திரமானார் தீர்த்தி பீடீஸ்வரன் ஆச்சாரியன் தெரியேஸ்வரன் பகவதார் திருவடிகளே சரணம்.